வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சமுதாய நல சிந்தனையாளர்களில் பலர் போரில்லாத உலக அமைதிக்காக சிந்தித்து பல திட்டங்களை மனித குலத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் பிறந்த தத்துவ ஞானி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமாதானத்தை நோக்கமாக கொண்டு 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி தனது இறைநிலை உணர்ந்த சிந்தனையில் தான் கண்ட சமாதான திட்டங்களை, அறிவு திருக்கோயில்களை அமைத்து மனித சமுதாய நலன் கருதி பரப்பி வருகிறார்கள். உலக சமாதானத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள அணு ஆயுத உற்பத்தியை தடை செய்வதற்கும், உலகை 200 முறை அழிக்க போதுமான அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள அணு ஆயுதங்களை செயலிழக்க செய்வதற்கும் சாத்தியமான திட்டங்களை அணு விஷம் என்னும் நாடகம் மூலம் உணர்த்தியுள்ளார்கள். இதனை ஓசூர் மனவளக்கலை அன்பர்கள் வடிவமைத்து காணொளி காட்சியாக வழங்கியுள்ளார்கள். மனவளக்கலை அன்பர்களின் இந்த தொண்டினை மதித்து பாராட்டி மகிழ்கிறோம். உலக சமாதான சிந்தனையாளர்களே, வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் சமர்ப்பிக்கின்றோம். உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பார்வையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த நாடகத்தில் பதிவு செய்யப்பட்ட வசனங்களோ காட்சிகளோ எந்த ஒரு தனி மனிதரையோ இயக்கத்தையோ அரசாங்கத்தையோ ஆதரிக்கவோ எதிர்க்கவோ நோக்கத்துடன் இல்லாமலும் பணத்தையோ புகழையோ விரும்பாமல் உலக மக்களின் அறிவு நிலை வளர்ச்சிக்காக மட்டுமே வெளியிடப்படுகிறது. மேலும் இந்த நாடகத்தில் கூறப்பட்டுள்ள தத்துவ உண்மைகள் பொதுமக்களின் அறிவு நிலைக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ உணரப்படுமேயானால் அதற்கு அவரவருடைய அறிவின் சிறப்பு நிலையே காரணம் என்றும், நாடகத்தின் சிறப்பு தன்மைக்கு அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அறிவின் தீர்க்க தரிசன பார்வையும் அருட்பேராற்றலின் கருணை மட்டுமே காரணம் என்றும், இந்த நாடக வெளியீட்டிலோ காணொளி காட்சி அமைப்பிலோ ஏதேனும் வசதி குறைகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கு எங்களுடைய திறமையின் குறைபாடே காரணம் என்றும் மிக்க பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நாள் வரை போரினால் படுகின்ற மனிதர்களின் துயரங்களை நினைவில் கொண்டு போரில்லா நல்லுலகம் வேண்டி இந்த நாடகத்தை இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக சமர்ப்பிக்கின்றோம். வாழ்க வளமுடன். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்று வைத்து முழு திறன்புடன் காத்து முடிக்கும் மேலா, முழு திறன்புடன் காத்து முடிக்கும் மேலா, முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம்,
பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலக மிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய இந்த பெரும் உலக மிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. அன்பர்களே, நான் 1957 வருஷம் எழுதின அணுவிசுங்கிற இந்த நாடகத்தை வேதாத்ரி பதிப்பகம் 1983 புத்தகமா வெளியிட்டாங்க. இது பல இடங்கள்ல நாடகமா நடிக்கப்பட்டு மக்களும் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் பார்க்க போறீங்க. இது மற்ற நாடக மாதிரி கேளிக்கையாகவோ பொழுத கழிக்கிறதுக்காகவோ எழுதல. அணுவில் இருக்க ஆற்றல் எப்படிப்பட்டது, அது தீய வழியில பயன்படுத்தினா எவ்வளவு கேடு வரணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டத உங்களுக்கும் இந்த நாடகம் மூலமா சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை ஆழமா சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொன்னீங்கன்னா உலக அமைதி தானா வந்துடும். 1984 வருஷம் நான் அமெரிக்காவில் பயணம் செஞ்ச போது நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு உண்மை செய்தி என்னை ஆழமா பாதிச்சிருச்சு. அது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வளர்ந்த நாடுகிட்டு இருக்கிற அணுகுண்டோட ஆற்றல் இந்த பூமிய 200 தடவைக்கு மேல அழிக்க போதுமானதா இருக்காம். அப்படின்னா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு ஆற்றல் இருக்கிற அணுகுண்ட செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் வேற பல மடங்கு பெருகி போச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் ஆடி போயிடுச்சு. அணுகுண்டை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளை அடக்கி நம்ம காலாண்ட கொண்டு வந்துடலான்னு கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி ஒரு நாளும் நடக்காது. விஞ்ஞானிங்க அணுகுண்டை கண்டுபிடிச்ச மாதிரி நாளைக்கே யாராவது ஒரு தனி ஆளோ இல்லை ஏழ்மையில் இருக்கிற ஒரு நாடோ இல்லை முரட்டு தீவிரவாதிகிட்டயோ இந்த அணுகுண்டு செய்யற விஞ்ஞான தொழில்நுட்பம் கிடைச்சதுன்னா என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க. அதனால அழிவை நோக்கி செய்யற எந்த காரியமும் யாருக்கும் நன்மை தராதுங்கிற உண்மைய உலக மக்கள் எல்லோரும் உணர்ந்து அணுகுண்டு உற்பத்தி செய்யறத நிறுத்திடணும். இயற்கைங்கிற பேராற்றல் தன்னோட அழுத்தத்தால அணுவா மாறி அது கூடி பல இணைஞ்சி பஞ்சபூதமா மாறி அண்டங்கள் பலவாகி ஆகாயத்துல மிதந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. இதுல 1 கிராம் மண்ணையோ ஒரு சொட்டு தண்ணியோ ஒரு அவுன்ஸ் காத்தையோ யாராலையாவது செய்ய முடியுமா? இல்ல செய்யத்தான் தெரியுமா?
பூமியில உயிரினம் தோன்றி பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம்தான் கடைசியா மனித உருவமே இயற்கையில கருணையால தோன்றியிருக்கு. அப்படிப்பட்ட மனிதனை கொத்து கொத்தா அணுகுண்டாலையும் மற்ற போர்க்கருவியாலையும் துன்புறுத்தி மனிதனே கொலை செய்யறது இயற்கைக்கே முரணான செயல். இதை ஒவ்வொருத்தரும் உணரட்டும் தான் இந்த அணுவிஷம் நாடகத்தை எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அணுகுண்டுகளை அப்படியே வச்சிருந்தா கூட பேராபத்து தான். ஏன்னா இந்த அணுகுண்டுகளை செயலிழக்க செய்யலாமே ஒழிய அதனோட ஆற்றலை யாராலும் முழுசா அழிக்க முடியாது. ஆக எதிர்காலத்துல போர்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா முதல்ல அணுகுண்டு உற்பத்தியை தடுத்து நிறுத்தி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு உலக ஆட்சி மூலமா அவங்க நாட்டு எல்லா பாதுகாப்பை ஒப்படைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இந்த விஷயத்துல தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா பயமும் அழிவை தவிர வேற ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. காந்த ஆற்றலை பயன்படுத்தி எங்கேயோ ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு பொருளை இங்க இருந்துகிட்டு அசைக்கவோ இயக்கவோ செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான நுட்பம் வளர்ந்துடுச்சு. அதனால எந்த நாட்டுல இருக்கிற அணுகுண்டையும் தானா வெடிக்க செய்யற மாதிரி எதிர்காலத்துல நடக்காதுன்னு இப்ப யாராலும் சொல்ல முடியாது. அதனால இதையெல்லாம் உணர்ந்து முதல்ல அணுகுண்டு உற்பத்தியை நிறுத்திட்டு அப்புறம் இருக்கிற அணுகுண்டிலையெல்லாம் செயலற்று போக செய்யணும்னு அன்பும் கருணையும் கொண்ட சிந்தனையாற்றல் மிக்க அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், நீதிபதிகள், அறிஞர் பெருமக்கள் என அனைவரையும் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். அறிஞர்தம் இதய ஓடை ஆழ நீர் தன்னை முந்து அறிஞர்தம் இதய ஓடை ஆழ நீர் தன்னை முந்து தெரிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்க செய்வாய். நறுமண இதழ் பெண்ணே நலம் காணார் ஞாலம் காணார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க, உன் கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை. அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை. ஏத செயல் செய்தற்கும் ஏன் அந்த வேண்டும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.
இந்த நாடகத்தில் இவர்கள் இதுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படும் நெதர்லாந்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் சபையின் தலைமையில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு நீதிமன்றம். நாடுகளுக்கு இடையேயான உலகின் மிக முக்கிய பிரச்சினைகளை இந்த பன்னாட்டு நீதிமன்றம் தலையிட்டு ஆலோசனை கூறி செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது அணுவிஷம் குறித்த மிகவும் சிக்கலான வழக்கை ஆராய்ந்து வருகிறது. இவர் பெயர் அறிவானந்தர். அணுவிஷம் வழக்கின் பொறுப்புமிக்க தலைமை நீதிபதி. இவர் ஏற்கனவே வழங்கிய உலக சமாதான திட்டங்கள் மற்றும் சமூக சிக்கல்களுக்கான ஆய்வுத் தீர்வுகள் போன்றவை ஐநா சபையாலும் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளால் பாராட்டப் பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இவர் ஜாதி, மத, இன, மொழி, தேச பேதங்கள் அனைத்தையும் கடந்து நிற்கும் பக்குவம் அடைந்த அன்பே உருவான பேரறிஞர். இவர் பெயர் அன்பொழியார். கடமை உணர்வோடு செயல்பட்டு வரும் உலக குடிமகன்களில் ஒருவர். இவர் ஓர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி மட்டுமல்ல, சிறந்த விஞ்ஞானியாகவும் முற்போக்கு எண்ணம் கொண்ட சமூக சீர்திருத்தவாதியாகவும் பொது உடைமை பேசும் பொருள்துறை வல்லுநராகவும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் தேர்ச்சி பெற்ற மருத்துவராகவும் பெண்மையை போற்றும் உத்தமராகவும் உலக அமைதியை நாடும் பொறுப்புமிக்க தொண்டனாகவும் பல தன்மை கொண்டவர். இவர்தான் அணுவிஷம் என்ற வழக்கை பன்னாட்டு நீதிமன்றத்தில் தொடுத்திருப்பவர். அன்பொழியார் தொடுத்திருக்கும் இந்த வழக்கின் பிரதிவாதியாக பதில் கூற கடமைப்பட்டவர்கள் 5 பேர். அவர்கள் உலகின் பரப்பளவில் 7வது இடத்தையும் மக்கள் தொகை பெருக்கத்தில் 2வது இடத்தையும் கொண்ட பாரம்பரியமிக்க இந்திய ஜனநாயக நாட்டின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், உலகின் பரப்பளவில் 80வது இடத்தையும் மக்கள் தொகை பெருக்கத்தில் 22வது இடத்தையும் கொண்ட வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்றான பிரிட்டிஷ் ஐக்கிய நாடுகளின் பிரதமர் திரு டேவிட் கேமரான், உலகின் பரப்பளவில் 1வது இடத்தையும் மக்கள் தொகை பெருக்கத்தில் 9வது இடத்தையும் கொண்ட பொது உடைமை தத்துவத்தை பின்பற்றும் ரஷ்ய நாட்டின் அதிபர் திரு விளாடிமிர் புடின், உலகின் பரப்பளவில் 4வது இடத்தையும் மக்கள் தொகை பெருக்கத்தில் 3வது இடத்தையும் கொண்ட வளர்ச்சியடைந்த நாடுகளின் முதல் வல்லரசான ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அதிபர் திரு பராக் ஒபாமா, உலக சமாதானம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் பொருளாதார சமூக நிலையில் ஒத்துழைப்பு இவற்றிற்காக உலக நாடுகள் தமக்குள் ஏற்படுத்திக் கொண்ட 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு பான் கி மூன். இவர்களை தவிர இந்த வழக்கின் சாட்சியாக இருப்பவர்கள் 3 பேர். அணுகுண்டின் தந்தை எனப்படும் இவர்தான் ராபர்ட் ஓபன் ஹைமர். உலகின் முதல் அணு ஆயுத பரிசோதனையை செய்தவர். தனது 62வது வயதில் புற்றுநோயால் காலமானாலும் இவரது வாழ்க்கை அணுசக்தி எனும் நச்சுப்பாம்பின் தலைப்பகுதியாகவே கருதப்படுகிறது. இவர் சோவியத் ரஷ்யாவின் அணு திட்டத்தின் பிதாமகர்களில் ஒருவர். டாக்டர் ஆண்ட்ரே சுகாராவ். அமெரிக்கா அணுகுண்டு தயாரித்து 2ஆம் உலகப் போரில் பரிசோதித்துவிட்ட நிலையில் அன்றைய சோவியத் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக அதிபர் ஸ்டாலின் அவர்களை வற்புறுத்தி அணுகுண்டு வெடிப்பு திட்டத்தை செயல்படுத்தியவர் இவர்தான். இவர் பெயர் மார்கரெட் சான். ஜெனீவாவில் உள்ள உலக சுகாதார நிறுவனத்தின் தற்போதைய தலைவர். இந்த வழக்கின் 3வது சாட்சியாக இருப்பவர். ஐநா சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் உலக சுகாதார நிறுவனத்தின் நோக்கம் உலகில் உள்ள அனைவருக்கும் கூடுமானவரை சிறந்த சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பதே ஆகும். இவர்களை தவிர இறுதியாக ஓர் போர் வீரனின் உண்மை வாக்குமூலமும் இந்த நாடகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனி நாடகத்தை காண்போம்.
அன்பொழியாரே, நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த வழக்க பத்தி எல்லோருக்கும் புரியுற மாதிரி விவரமா சொல்லுங்க ஐயா, பார்க்கலாம். உலக பொது நோக்கமும் நேர்மையும் இருக்கிற நீதிபதி ஐயா, இந்த இந்தியா, பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா மாதிரி இருக்கிற நாட்டு தலைவர் எல்லாம் அவங்க நாட்டுல இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உசிரியும் ஜனங்களையும் சீக்கிரமா கொல்றதுன்னு அணுவிசத்தை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இதனால உலக சுற்றுச்சூழலும் தட்பவெப்பமும் நீர்நிலைகளும் காடுகளையும் மாசடைஞ்சி விவசாயமும் சுகாதாரமும் கெட்டு போச்சு, பொருளாதாரமும் அரசியலும் குழப்பமடைஞ்சி போச்சு, விஞ்ஞானமும் ஆன்மீகமும் பயணித்து போய் எதிர்கால மனுஷ குலமே நாசமாயிடுமோன்னு எல்லா மக்களும் பயப்படுறாங்க ஐயா. இதையெல்லாம் கண்டிச்சு ஏன்னு கேட்க வேண்டிய ஐநா சபை தலைவரும் கடமையை மறந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆகையால இந்த 5 பேருக்கு மேலையும் இருக்கிற குற்றத்தை விசாரிச்சு நீதி வழங்கணும்னு மக்கள் சார்பா கேட்டுக்கிறீங்க. அப்புறம் இதுக்கு சாட்சியா அமெரிக்கா, ரஷ்யா விஞ்ஞானிகளும் உலக சுகாதார நிறுவனத்தோட இப்ப இருக்க தலைவரும் இங்கதாங்கயா இருக்காங்க. நான் இந்த வழக்க உலக மக்கள் நன்மைக்காகவும் உலக குடிமகன்ல நானும் ஒருத்தன் என்ற உரிமையிலையும் கொண்டு வந்திருக்கேங்கய்யா. சரிங்க அம்பொழியாரே, நீங்க கொண்டு வந்திருக்க இந்த வழக்கோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 பேரையும் கூப்பிட்டு விசாரிப்போம். உங்க தரப்புல இருந்து அவங்கள கேள்வி கேட்கறதுக்கும் உங்களோட சாட்சிய வச்சு வாதாடுறதுக்கும் உங்களுக்கு வக்கீல் யாரு இருக்காங்களா ஐயா? இருந்தா வாதாட சொல்லுங்க ஐயா. எல்லோருடைய கருத்தையும் பதிவு செஞ்சிடுவோம். ஐயா, எனக்கு நிறைய வக்கீல்களை தெரியும். அவங்க எல்லாம் சட்டத்தை மட்டும்தான் நல்லா படிச்சிருக்காங்க. நியாயத்தை உணர்ந்தவங்க கொஞ்சம் பேரு தாங்க. அது எல்லாம் இன்னைக்கு பதவிக்கும் காசுக்கும் இருக்கிற பவுச வச்சு வாதாடுற வக்கீல்களும் கூட அவங்கவுங்களுக்கு இருக்கிற புகழையும் கிடைக்க போற காசையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வாதாட வர்றாங்க. நம்பி வர்ற கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற நியாயத்தை உண்மையா எடுத்து சொல்லி வாதாடுற வக்கீல்கள் இன்னைக்கு நிலைமையில ரொம்ப கம்மி. நியாயமே இல்லாத பக்கம் போய் ஜெயிக்கிறதான் கௌரவமா நினைக்கிறாங்க பெரிய பெரிய வக்கீலுங்க. உண்மையை எடுத்து சொல்லி வாதாடுற கேஸ்ல காசு கொஞ்சமா தான் கிடைக்கும், புகழ் கிடைக்காது. இதனால பல வக்கீல்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு போச்சு. இத்தனையும் தாண்டி ஏதோ சில நல்ல வக்கீல்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாடுறது லேசில முடிகிற காரியம் இல்லைங்க. அதனால இந்த வழக்குல நான் இந்த 5 பேரையும் கேள்வி கேட்கறதுக்கு ஐயா நீங்க தான் அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறங்கய்யா. ரொம்ப நல்லது. தானே வாதாட திறமை அல்லாதவங்களுக்கு தான் உதவுறதுக்கு வக்கீல் இருக்காரு. உங்களுக்கு திறமை இருந்தா நீங்களே வாதாடலாம். அதுக்கு சட்டத்துல எந்த தடையும் இல்லையா? அன்பொழியாரின் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கும் பொறுப்புள்ள தலைவர்களே, உங்களுக்கு அனுப்பி வச்ச சம்மன் கூட இந்த வழக்க பத்தின பொறுப்பு இருக்கியா? நீங்க அன்பொழியாரின் குற்றச்சாட்டை மறுத்து எதுனா சொல்ல விரும்புனா சொல்லலாம் ஐயா. முதல்ல இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். நீதிபதி ஐயா அவர்களே, இது அநியாயமான குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் எந்த நாட்டு மேலையும் நாங்கள் போர் தொடர்ந்ததில்லை, ஒரு அணுகுண்டவும் வீசியதும் இல்லை. எதிரிகள் எல்லையை ஊடுருவும் போது மட்டுமே விரட்டிருக்கின்றோம். அணு ஆயுதத்தை கூட தற்காப்புக்காக மட்டுமே வச்சுக் கொண்டிருக்கின்றோம். அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாதுங்கய்யா. மதிப்பிற்குரிய இந்திய பிரதமர் அவர்களே, அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் நோக்கம் இல்லைன்னு சொல்ற நீங்க அப்புறம் எதற்காக அணு உலகத்தை இந்தியாவில் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? அங்க அணுகுண்ட உற்பத்தி செய்ய மாட்டேங்கன்னு எப்படி நம்புறது? மற்ற நாடுகள்ல அணு நிலையில மூடப்பட்டு வரும்போது
இந்தியாவுல நீங்க புதிய அணு உலைகளை எதற்காக கட்டிக்கிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்திய நாடு உலகிலே மிக சிறந்த ஆன்மீக நாடு. எங்கள் மக்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். பிறர்க்கு துன்பம் தந்த நமக்கு பாவம் வந்து சேரும் நம்புவார்கள். அதனால் அணு சக்தியை ஆக்கத்துறைக்கு தவிர அழிப்பதற்கு பயன்படுத்த மாட்டோம். மின்சார தேவைக்கு மட்டுமே பல இடங்களில் அணு உலைகள் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். வறுமை ஒழிப்பதற்கும் நாடு தன்னிறைவு அடைவதற்கும் இந்த அணுசக்தி உதவும் என்று நம்புகிறோம். உண்மையான தெய்வ நிலை இதுதான்னு தெளிவா உணர்ந்து ஒரு நாட்டு மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அந்த நாட்டுல வறுமை, நோய், பஞ்சமா பாதகம் நிகழாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கய்யா. ஆனால் உலகிலே எந்த நாடும் அந்த நிலைக்கு இன்னும் அடையவில்லையே. அணுசக்தி அழிவுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? புதிய இந்தியாவை உருவாக்கிய நேரு வகுத்து கொடுத்த பஞ்சமசீல கொள்கைதான் அதுக்கு ஆதாரம். பஞ்சசீல கொள்கையை ஒப்புக்கொண்ட நாடுகளும் கூட அணுகுண்டுகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கத்தான் இருக்காங்க. அப்ப அதுக்கு போட்டியா நீங்க அணுகுண்டை வீச மாட்டீங்கன்னு எப்படியா நம்புறது? நாங்க காங்கிரஸ் கட்சியின் கொள்கைப்படி அஹிம்சை முறையை பின்பற்றி ஆட்சி நடத்தி இருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும்? வேற கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்க கொள்கைக்கு எதிரா செயல்படலாம் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நாட்டில் உள்ள எல்லா கட்சியின் நோக்கமும் செயல்முறையும் தலைவர்களின் பேச்சுக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாகும். சரி, அணு உலகத்துல உள்ள அணுக்கள் சூடேறி தனது சக்திய மின்சக்தியா மாற்றிய பின்னாடி சக்தியை இழந்துவிட்ட அணு சாம்பல் காத்துல பரவி மக்களுக்கு தீமை ஏற்படாதவாறு பாதுகாப்புகளை நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த விஷயத்தில் நான் விஞ்ஞானிகளிடம் கலந்து பேசி விட்டு பதில் சொல்வேன். இந்திய நாடு விஞ்ஞானிகள் இது பற்றி அக்கறையோடு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார்கள். தகுந்த பாதுகாப்பு நான் முயற்சி செய்வேன். நீதிபதி ஐயா, இனி திரு மன்மோகன் சிங் அவர் கேட்க வேண்டிய கேள்வி எதுவுமே இல்லைங்க. அவர் வரைக்கும் என்னோட வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். பொறுப்புள்ள பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரான் அவர்களே, உலகத்தில் நீங்களும் அணு விஷத்தை பரப்புறதா அம்பொழியாரு சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்னையா பதில் சொல்ல போறீங்க? மை லார்ட், அம்பொழியார் போட்டிருக்கும் கேஸ் செல்லாது. நாங்க எந்த நாட்டு மேலையும் போய் குண்டு போடல, டெஸ்ட் பண்ணவும் இல்லை. நாங்க எங்க நாட்டுக்குள்ளேதான் டெஸ்ட் செஞ்சோம். அது எப்படி தப்பாக முடியும்? அன்போலியாருக்கு எங்க நாட்டு மேல ஏதோ கோபம்னு நினைக்கிறேன். அதான் தப்பா எங்க மேல கேஸ் போட்டிருக்காரோ. அம்போலியாரே, நீங்க பதில் சொல்லலாம். அவரை ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்டுக்கங்க. மிஸ்டர் டேவிட் கேமரான் அவர்களே, ஒரு நாட்டோட அரசாங்கத்துக்கு அவங்க வாழ்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க உங்க நாட்டுக்கு எல்லைக்குள்ளார எந்த பரிசோதனையும் செய்யலாம், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா நீங்க சோதனை செய்யும் போது பிரிக்கிற அணுகுண்டிருந்த வரும் சாம்பல் காத்துல பரவி உலகம் முழுக்க இருக்கிற மக்களை பாதிக்குது. அந்த காத்த பரவாம உங்க நாட்டுக்குள்ளேயே தடுக்க முடியுமா? உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கலாம். ஆனா நீங்க பிடிச்ச சிகரெட்டு புகைய மற்றவங்க மூஞ்சி மேல ஊதுறது அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்க நாட்டு மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. யாரு ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரு உலக குடிமகன்.
ஆகவே இந்த உலகத்துல வாழ்ற சக மனிதன் என்ற உரிமையில கேட்கிறேன், உலகத்துல உயிர்கள் சுவாசிக்கிற காத்தை கெடுக்கிறீங்களே, இது நியாயமா? உலகத்துக்கோ நாங்க தான் நாகரீகத்தை கத்துக் கொடுக்கிறோம்னு சொல்றீங்களே, நீங்க இப்படி செய்யலாமா? நாங்க இந்த அணுகுண்டை டெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா எல்லா நாடும் அவங்க பாதுகாப்புக்கு டெஸ்ட் செய்யறப்போ நாங்க எப்படி சும்மா இருக்கிறது? அவங்க தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் தான் நாங்க டெஸ்ட் செஞ்சோம். அவங்க ஸ்டாப் செஞ்சா நாங்களும் ஸ்டாப் பண்ணிடுவோம். பாதுகாப்புக்காக அணுகுண்டை செய்யறோம்னு சொல்றத ஒத்துக்க முடியாது. பழி வாங்கறதுக்கும் மற்ற நாட்டை பயமுறுத்துறதுக்கு தான் நீங்க அணுகுண்டை செய்யறீங்க. பாதுகாப்புன்னு சொன்னா நீங்க உயிரை காப்பாத்துற ஹெல்மெட், கவசம் இல்ல அங்க போடுறது தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சா அதுக்கு பேரு தாங்க பாதுகாப்பு. பதிலுக்கு நீங்களும் குண்டு செஞ்சா அதுக்கு பேரு பாதுகாப்பு இல்லை. அதனால நீங்க அணுகுண்ட சோதனை செஞ்சது குற்றம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் அணுகுண்ட வீசி லட்சக்கணக்கான மக்களை கொள்றதுக்கு திட்டம் போட்டது 2வது குற்றம். ஆக மொத்தம் நீங்க 2 குற்றம் செஞ்சிருக்கீங்க. எங்க கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் மற்ற நாடுகள் பயந்துக்கிட்டு சண்டை போடாம இருப்பாங்க. அதனால எங்களோட சேஃப்டிக்காகத்தான் அட்டாம் பாம் டெஸ்ட் பண்றோம். நீங்க பெரிய சாம்ராஜ்யமா இருந்து பல நாடுகளை ஆட்சி செஞ்சிருக்கீங்க, பல நாட்டுக்கு நன்மை செஞ்சதாகவும் சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஒரு நாடு உங்க மீது அணுகுண்டு போட்டா பதிலுக்கு நீங்களும் அணுகுண்ட போடணுமா? பொறுப்பில்லாத மனசாட்சி இல்லாத நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் போடுற குண்டால எதுக்கு எந்த தப்பும் செய்யாத அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாமே தாகணுமா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன் ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதையே வச்சுக்கிட்டு அதுல நீங்களெல்லாம் உறுப்பினரா வேற இருந்துகிட்டு சண்டை போடலாமா? உலக நாடுகளை கிழக்கு மேற்குன்னு வளர்ந்த நாடு வளரும் நாடுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு நீங்களும் ஒரு வல்லரசா இருந்துகிட்டு நேரம் வந்தா நாங்களும் அணுகுண்ட போடுவோம்னு சொல்றது எப்படிங்க நியாயமாகும்? அப்புறம் நீங்க எல்லாம் படிச்ச விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, என்னங்க பயன்? நீங்க கடைபிடிச்சிட்டு வர்ற ஜனநாயகத்துக்கும் நீதி நேர்மைக்கும் என்னங்க அர்த்தம்? இப்படி ஒரு போர் நடந்தா உலக பொருளாதாரம் பாதிச்சு பஞ்சம் பட்டினி வந்து சேரும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐநா சபை கூட்டத்துல ஐநா சபை தலைவர் கேட்க வேண்டிய கொஸ்டின் இது. அவரே சும்மா இருக்கும் போது நீங்க ஓவரா பேசுறீங்க. அரசியல் கட்சி தலைவரா இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நாங்க எங்க டியூட்டியை செய்யறப்போ எங்க டீம்னாலும் மற்றவங்களாலும் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன் சில நேரம் மனசாட்சிக்கும் சட்டத்திற்கும் ஆப்போசிட்டா கூட சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நாங்க இங்கே சொன்னா நாட்டோட ரகசியத்தை சொன்ன குற்றவாளி ஆயிடுவேன். அதனால நீங்க கேட்கிற இந்த ஸ்மால் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. நாங்க பாதுகாப்புக்காகத்தான் அணுகுண்டு வச்சிருக்கோம், டெஸ்ட் பண்றோம். உலகத்துல ஒரே நடக்காது என்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கே நாங்க அணுகுண்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். நாங்களும் இனிமே உலகத்துல ஒரே நடக்கவே கூடாதுன்னு தான் நம்புறோம். நீதிபதி ஐயா, மிஸ்டர் டேவிட் கேமரான் அவர்களை கேட்க வேண்டிய கேள்வியே கேட்டாச்சு. இனி கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. பொறுப்புமிக்க விளாடிமிர் புட்டின் அவர்களே, அம்போலியார் போட்டிருக்கும் வழக்கு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் உங்க மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்னன்னு சொல்லுங்கயா. நீதிபதி ஐயா, எங்க மேல எந்த தப்பு இல்லைங்க. இந்த அமெரிக்க பிரிட்டன் இருக்க அந்த 2 நாடும் எங்களையும் எங்க நாட்டோட கொள்கையும் ஒழிச்சு கட்டணும்னு விதவிதமா அணுகுண்ட வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு நாங்க எங்களை பாதுகாப்புக்காக அணுகுண்டு சோதனை பண்ணி உற்பத்தி செஞ்சுட்டு வர்றோம். போதுன்னு தெரிஞ்சா நிறுத்திடுறோம். அது எப்படி போதும்னு தெரிஞ்சோட நிப்பாட்டிடுவோன்னு சொல்றீங்க?
இத்தனை குண்டுதான் தேவைன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? ஐயா, எதிரி நாட்டோட போர் தளத்தை எங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு ஒவ்வொரு தளத்துக்கும் அழிக்கிறதுக்கு 2 குண்டு செஞ்சு எக்ஸ்ட்ராவா 25 குண்டு செஞ்சு ஸ்டாக்ல வச்சுக்குவோம். ஐயா புடின் அவர்களே, நீங்க சொல்லும் போதே எனக்கு நெஞ்சு வெடிச்சதும் போல இருக்கு ஐயா. எங்க ஊரு டீக்கடையில போண்டா சுத்தி வைக்கிற மாதிரி இருக்கு உங்க அணுகுண்டு உற்பத்தி திட்டம். உங்களோட அரசியல் கொள்கை தான் என்ன? கொள்கை கம்யூனிசம். எல்லா மக்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாம சரிசமமா உழைச்சி ஒருத்தரை சுரண்டி வாழாம வாழ்க்கை வசதிகளை பங்கிட்டு அனுபவிக்கிறோங்கிறது தான் எங்களோட கொள்கை. மனுஷனோட சுதந்திரத்தை உங்க கொள்கை பறிக்கிற மாதிரி இருக்கு. தான் விருப்பம் போல பொருள் சேர்த்து தாராளமா அனுபவிக்க முடியாதபடி கட்டுப்படுத்துதே உங்க கொள்கை. எதியா சுதந்திரம்? சில பேர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு தூங்குறப்போ பல பேர் வாடி வதங்குறாங்களே, இதுதான் சுதந்திரமா? பல வகையான உணவுப் பொருளையும் ஆடையையும் உற்பத்தி செய்யற தொழிலாளி அதுல ஒண்ணு கூட அனுபவிக்க முடியாம பார்த்து ஏங்குறானே, இதுதான் சுதந்திரமா? எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்க விட்டு யாரையும் ஏமாத்தாம கட்டுப்பாட்டோட வாழணுங்கிறது தான் எங்களோட கொள்கை. அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கு ஆசைன்னு வந்ததுன்னா அளவு முறை தெரியாம சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிடுவான். அதை முறைப்படுத்த வேணாமா? நீங்க பேசுற சமத்துவ தத்துவம் நல்லாதானே இருக்கு. அப்புறம் எதுக்கு மற்ற நாடுங்க எல்லாம் உங்க கம்யூனிஸ்ட் கொள்கையை எதுக்குறாங்க? இப்போ உலகத்துல எல்லாரும் பொது உடைமை தத்துவத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. புரியாம சில பேர் எதுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலரோட ஆதிக்கத்திலேயே எல்லா மனுஷங்களுக்கும் தேவையான பொருளும் உற்பத்தி முறையும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் மனுஷங்க அறிவு வளர்ச்சி பெறாம காட்டு மிராண்டியா வாழ்ந்தப்போ சொத்து அவங்க குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட உரிமைப்பட்டுருங்க. இன்னைக்கும் அப்படியே இருந்த அறிவு வளர்ச்சிக்கு அடைஞ்சதுக்கு என்னங்க அர்த்தம்? அதனால எல்லா சொத்துக்களும் எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவா சமுதாயத்தோட சொத்தா இருக்கணும். அது நேர்மையா நிர்வாகம் பண்றதுக்கு மக்கள் எல்லாருக்கும் உரிமையும் கடமையும் இருக்கணும். ஒரு மனுஷன் தான் வாழ்றதுக்காக அடுத்த மனுஷன் கூட போட்டி போடக்கூடாது. அப்புறம் நமக்கு விலங்குக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? எல்லாருக்கும் எல்லா பொருளும் சமமா கிடைக்கணும்னா இதுக்கு தடையா இருப்பவங்களை தண்டிச்சு தேவைப்பட்ட அதிகாரம் செலுத்தி திருத்தணுங்கிறது தான் எங்களுடைய கம்யூனிசம் கொள்கை. எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கணும்னா பெரும் பணக்காரங்களை படிப்படியா குறைச்சி உற்பத்தி செய்யற பொருளை பொது உடைமையாக்கி தொழிலை தேசியமயமாக்கி மாத்துறதுதான் சோசியலம்னு சொல்லுவாங்க. பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடுத்த மனுஷனோட ஒத்தாசை உதவி தேவைப்படுது. அதனால யாரும் எப்பவும் தேவைக்கு மேல பயன்படுத்தவும் கூடாது, வச்சுக்கவும் கூடாது. தாங்கிட்ட இருக்கிறத பங்கிட்டு பயன்படுத்தி முடிஞ்சவரை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆன்மீகம். ஆக எப்படி பார்த்தாலும் எங்க கொள்கை எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் பொதுவா இருக்கு, நன்மையும் தருது. இந்த கொள்கை ஆரம்பத்துல கம்யூனிசமாவும் அப்புறம் சோசியலமா மாறி கடைசி ஆன்மீகத்துல போய் முடியும். உலக மக்கள்ல ரொம்ப பேர் இதைய நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயர்ந்த கொள்கையை பேசுற நீங்க கத்தியை தீட்டிக்கிட்டே சமாதானம் பேசுற மாதிரி அணுகுண்டியும் வீச மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? நாங்க எப்பவும் அணுகுண்ட பயன்படுத்த மாட்டோம். மத்த நாட்டுக்கு பயம் காமிச்சு எங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு தான் அணுகுண்ட தயாரிக்கிறோம். மனுஷன் கொல்றதுக்காக நாங்க அணுகுண்டத்தை செய்யல. உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உலகத்தையே அழிக்கிற அணுகுண்ட செய்யறதுக்கு பதிலா நாங்களும் எங்க நாட்டு மக்களும் அழிஞ்சாலும் சரி அணுகுண்ட தயாரிக்காம எங்களோட கொள்கையை காப்பாத்திக்குவோம் பரப்புவோம்னு ஏன் முயற்சி செய்யக்கூடாது? இப்படி நாங்க சொன்னா உடனே ஆயுதம் பலம் இல்லாத எங்களை ஒளிச்சு கட்டிடுவாங்கன்னு பயப்படுறோம். எங்க கொள்கையை காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணுவோம். உங்க நாட்டுல உங்க கொள்கையில எதிர்த்து பேசுறவங்கள ஒளிச்சு கட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தோழர் ஸ்டாலின் அவரோட ஆட்சி காலத்துல எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்காக அந்த முறையை கையாண்டாரு. இப்போ நாங்க அவங்களை கூப்பிட்டு எங்க தத்துவத்தை புரியும்படி விளக்கி சமாதானப்படுத்துறதுனால எதிர்ப்பவங்க யாரும் இல்லைங்க. நீதிபதி ஐயா, தோழர் புடின் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாச்சு. விவாதத்தை இவருகிட்ட நான் முடிச்சுக்கிறேங்க ஐயா. அமெரிக்க பிரசிடென்ட் ஐயா பராக் ஒபாமா அவர்களே,
அணு விஷத்தை பயன்படுத்தி மக்கள் சுவாசிக்கும் காத்த நீங்க கெடுத்துட்டீங்கன்னு அம்போலியாரு உங்க மேல குற்றம் சாட்டி இருக்காரு. அத நீங்க ஒப்புக்குறீங்களா? Honorable Judge, இந்த மேன் சொல்ற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கூட பொருத்தமா இல்ல. இந்த வேர்ல்டுல ஜனநாயக ஆட்சி முறை ஸ்டார்ட் பண்ணி அதை சூப்பர்பா நாங்க நடத்திட்டு வரோம். எல்லா மக்களும் ஹாப்பியா வாழணுங்கிறதா எங்க பாலிசி. தனி மனித சுதந்திரத்தை பறிக்கிற கம்யூனிசம் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நாங்க ஆட்டம் பாம் பண்ணி வச்சிருக்கோம், பப்ளிக்கை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இல்ல. சோ மிஸ்டர் ஆன்போலி எங்க மேல சொல்ற கம்ப்ளைண்ட் தப்பானது. மிஸ்டர் பராக் ஒபாமா அவர்களே, ஜனநாயக முறைன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு கண்ட்ரில மெஜாரிட்டி பீப்புள் அவங்களோட விருப்பங்களை தேவைகளை அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிற ஒரு சிறந்த அரசியல தான் டெமோக்ராட்டிக் ஆட்சின்னு சொல்றோம். ஒரு நாட்டுல பெரும்பான்மையான ஜனங்களின் விருப்பப்படி நடக்கிற ஆட்சி முறைய உலகத்துல இருக்கிற பெரும்பாலான ஜனங்களும் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாதான் அது ஒரு முழுமையான நேர்மையான ஜனநாயக முறைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, டெமோக்ரஸிக்கு இப்படி கூட ஒரு மீனிங் இருக்குன்னு இது வரைக்கும் திங்க் பண்ணவே இல்லை. நீங்க கம்யூனிசத்தை ஒழிச்சு கட்ட குண்டு வீசுனா அவங்களும் உங்க முதலாளித்துவத்தை அழிக்க குண்டு வீசுவாங்க. அப்ப நீங்க வீச குண்டு திரும்பி உங்க மேல விழற மாதிரி இருக்காதா? ஆட்டம் பாம்ல 2 கண்ட்ரிக்கும் டேமேஜ் தான். பட் எங்க சைட்ல நியாயம் இருக்கு. என்னங்க நீங்க சண்டை நடந்தா நியாயமான கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா? அப்கோர்ஸ் நாட். பட் நாங்க வின் பண்ணிடுவோம் நம்புறோம். யார் ஜெயிப்போம்னே தெரியாமலே ஒரு பயங்கரமான யுத்தம் செய்யறதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன் சமாதானமா போக கூடாது? அதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்றோம். நடுவுல ஏதாவது கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நாங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஏங்க நீங்க அணுகுண்டே இல்லாம இதுவரைக்கும் பல யுத்தம் செஞ்சிருக்கீங்களே, அதே மாதிரி இப்பவும் சமாளிக்க வேண்டியதுதானே? இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட பிரைன் ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வார் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வச்சு ஃபைட் பண்ணோம், அப்புறம் வில்லம்பு வச்சு ஃபைட் பண்ணோம். இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வால், கன்னு, டேங்கர்னு வார் மெத்தட்ஸே மாறி போச்சு. இப்ப ஆட்டம் பாம் மூலமா ஒரு செகண்ட்ல லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கொல்ற திறமையோட ஃபாஸ்டா வார் செய்யவும் கத்துக்கிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஓல்டு மெத்தட்ல வார் பண்ணா அப்புறம் நாங்க டெவலப் பண்ண கண்ட்ரின்னு என்ன அடையாளம்? அதுலயும் வேர்ல்ட்லயே நாங்க தான் முன்னேற்றத்திலயும் ரொம்ப முற்போக்கானவங்க. சரிங்க, நீங்க சண்டை போடுறதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற நாட்டுல போய் எதுக்கியா போர் தளங்களை அமைக்கிறீங்க? இதனால பல நாடுகளையும் போருக்கு இழுத்து விடுற உங்க உள்நோக்கத்தால உங்களோட ஆயுத வியாபாரத்தையும் பெருக்கிக்கிறீங்க. உலகத்திலேயே முற்போக்கானவங்க செய்யற கேவலமான செயல் இதுதான். எங்க கண்ட்ரி அட்டாக் பண்ற எனிமி கண்ட்ரிஸ் பல ஆங்கிள் இருந்து தாக்குறதுக்கு வசதியா அதர் கண்ட்ரில நாங்க வார் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். நத்திங் எல்ஸ். எங்களை சேஃப்கார்ட் பண்ணிருக்கிறது தான் இதையும் ஒரு டெக்னிக்கா நாங்க யூஸ் பண்றோம். சரிங்க, நீங்க வீசுற அணுகுண்டுல இருந்து வர்ற கதிர்வீச்சு புகையினால ஜனங்க சுவாசிக்கிற காத்தும் சாப்பிட சாப்பாடும் குடிக்கிற தண்ணியில இருந்து தான் உடம்புல ஓடுற ரத்தம் மூளை செல்கள் வரைக்கும் கெட்டு போகணும்னு உங்க விஞ்ஞானிங்க உங்களுக்கு சொல்லலையா? எஸ், தட்ஸ் ஆல். பட் நாங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கும் மெடிசின்ஸ் தயாரிச்சுட்டு வரோம். அணுகுண்டை வீசி நோயை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து தடவறதுக்கு பதிலா பேசாம அணுகுண்டையே ஒழிச்சிட்டு ஏன் உலக சமாதானம் அடைகிறதுக்கு முயற்சி பண்ண கூடாது? நீங்க தான் உலகத்திலேயே பெரிய முற்போக்கான வல்லரசு நாடாச்சு, ஈஸியா பண்ணலாமே. நாங்களும் இதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்க கண்ட்ரில இருக்கிற கொஞ்சம் முதலாளிங்க ப்ரொடியூஸ் செஞ்சு வச்சிருக்கிற வார் வெப்பன்ஸ் சேல்ஸ் பண்றதுக்காக வார் சப்போர்ட் பண்றாங்க.
மறைமுகமா கம்யூனிசத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. மீதி கொஞ்சம் பேர் லாஸ்ட் வார்ல ஏற்பட்ட லாஸ காரணம் காட்டி ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் வியாபாரிங்க வார் வந்தா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலான்னு கனவு காண்றாங்க. இவங்களுக்கு மத்தியில நாங்களும் கன்ஃபியூஸ் ஆகிதான் இருக்கோம். பட் நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா யாரும் உயிரோட இருக்க முடியாதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்படித்தான் மை ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் ஆன்மீகத்து மேல கொஞ்சம் ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எங்க மேல எந்த மிஸ்டேக் இல்லைன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். உலக நாடுக ராணுவத்துக்காக செய்யற செலவை நிப்பாட்டிட்டு ஒரு 2 வருஷம் அந்த காசை ஏழை நாடுகளுக்கும் பின்தங்கிய நாடுகளுக்கும் கொடுத்தீங்கன்னா உலகத்துல ஏழைகளே இருக்க மாட்டாங்க தெரியுமா? எங்களுக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியும். பட் இந்த விஷயத்த நாங்க மட்டும் செய்ய முடியாது. கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே பரவிக்கிட்டே இருந்ததுன்னா எங்களை மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர்மி எக்ஸ்பென்ஸ் குறைக்க முன் வர மாட்டாங்க. சரி, இதுவரைக்கும் உங்களால பரவிட்டு வர்ற கம்யூனிசத்தை தடுக்க நிறுத்த முடிஞ்சுதா? நோ நெவர். ஸ்டாப் பண்ண கம்யூனிசம் வளர்ந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏழ்மையோ ஏழைங்களோ இல்லைன்னா கம்யூனிசம் பரவ முடியாது. யூ ஆர் கரெக்ட். பட் எல்லாரும் ரிச் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் கரன்சிக்கு வேல்யூ இருக்காது. உழைப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அப்போ உலகத்துல எப்போதும் ஏழ்மையும் ஏழைகளும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? யா, நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் மனுஷங்க பல நிலையில வாழ்ந்தா தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் நாங்களும் குரோ ஆக முடியும். அது எப்படிங்க ஒரு நாட்டுல வறுமையை உருவாக்கி தொடர்ந்து மக்களை ஏழைகளாவே வச்சிருக்க முடியும்? Why not? அதுக்கு தான் நாங்க குடி, விபச்சாரம், சூது, ஆடம்பரம், நோயின் ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சு உருவாக்கி இருக்கோமே. அம்போலியாரே, வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்காதீங்க. மன்னிச்சிடுங்க ஐயா. ஒபாமா அவர்களே, நீங்க வீசுற அணுகுண்டுனால மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Yeah, no doubt at all. பட் அதுக்கு நாங்க மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. எங்க சேஃப்டிக்காக நாங்க பண்ற முன்னேற்பாடு அது எப்படி ராங் ஆகும்? சரி, உங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடாவது கொடுப்பீங்களா? இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் செப்பரேட்டா எது கொடுக்க முடியாது. வேணும்னா மெடிசின்ஸ் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். நீதிபதி ஐயா, எல்லா தேச தலைவர்கிட்டையும் தேவையான அளவு தர்க்கவாதம் பண்ணிட்டீங்க. எல்லோரும் செஞ்ச காரியத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனா அத தப்புன்னு தான் யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இனி ஐநா சபா தலைவரை கூப்பிட்டு விசாரிக்க அனுமதி தரணுங்க ஐயா. ஐநா சபை தலைவர் திரு பான் கி மூன் அவர்களே, உங்க சபையில உறுப்பினரா இருக்கிற வல்லரசு நாடுகள் மக்களுக்கு பேரழிவை உண்டு பண்ற மாதிரி அணுவிஷத்தை உற்பத்தி செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்காம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க செய்யற தப்புக்கு நீங்க உடன்படுற மாதிரி தோணுதுன்னு அம்போலியாரு உங்க மேல குற்றம் சாட்டி இருக்காரு. இதுக்கு நீங்க என்ன மறுப்பு சொல்ல போறீங்க? ஐயா நீதிபதி அவர்களே, எல்லா நாட்டோட தலைவர்களுக்கு சேர்ந்துதான் இந்த ஐநா சபையை உருவாக்குனாங்க. ஆனா ஒவ்வொரு நாட்டு தலைவரும் அவங்க விருப்பப்படி ஐநா சபை செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து ஐநா சபையை உருவாக்கி வச்சுட்டு அவங்க நாட்டுல ராணுவத்தையும் வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? என்னைக்கு ஐநா சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கு எல்லா நாடுகளும் அவங்க கிட்ட இருக்கிற ராணுவத்தையும் உச்ச தளவாடங்களையும் கொடுத்தாருந்தாங்கன்னா எல்லா ராணுவத்தையும் இணைச்சு தொண்டல் படம் மாதிரி அமைச்சு உலக மக்கள் சேவைக்கு பயன்படுத்தி பாலைவனத்தை நல்ல சோலைவனமா மாத்திர மாதிரி இந்த பூமியை பலப்படுத்திக்க முடியும். இந்த ஐநா சபைக்கு தலைவராக எல்லாருக்கும் ஆரம்பத்துல இந்த நோக்கத்துலதான் வராங்க.
ஆனா ஐநா சபை தேவைக்கு அப்புறம் அவங்க நிலைமை பிரஜாபுரம் மாதிரி ஆயிடுது. ஏன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐநா சபைய அமைச்சிருந்தாலும் 5 பெரிய வல்லரசு நாடுகள் கிட்ட தான் அதோட குடிமை சிக்கிட்டு இருக்கு. அவங்களை எதிர்த்து ஐநா சபை தலைவரால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில அணுகுண்டு வெடிக்காதீங்கோ வச்சிருக்காதீங்கோ எப்படி யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் ராணுவ முழுக்க ஐநா கட்டுப்பாடு வந்தாதான் அது சாத்தியமா இருக்கும். ஆக இந்த பின்னணி வச்சு பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்பாவின்னு உங்களுக்கு புரியும். அன்பொழியாரு, ஐநா சபை தலைவரோட நிலைமை ரொம்ப மோசமா தாங்க இருக்கு. பாவம், அவர் மட்டும் என்னங்கய்யா பண்ண முடியும்? ஐயா, ஐநா சபை தலைவரே, போனது போகட்டு விடுங்க. இனிமேலாவது எல்லா நாட்டோட ராணுவத்தையும் ஐநா சபை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வீங்களா? நான் முயற்சி செய்வாங்க, ஆனா உடனே பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் ரொம்ப பரிசுத்தினா வைங்க, முதல்ல என்ன கால பண்ணிட்டு அப்புறம் இந்த சபையும் கழிச்சுக்கிறாங்க. அதனால நானும் இந்த சபையும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு ஆசைப்படுறவங்க. ஏங்க, இவ்வளவு பயத்தோட ஒரு சபை எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது இல்லைங்க, இன்னும் உலகத்துல ரொம்ப பேர் எங்களுடைய தேவையையும் அவசியத்தையும் சரியா புரிஞ்சுக்கல. இன்னும் கொஞ்ச வருஷத்துல அந்த தெளிவு மக்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு நம்புறேங்க. சரிங்க, இதுவரைக்கும் எந்தெந்த நாடு எவ்வளவு அணுகுண்டு தயாரிச்சு வச்சிருக்காங்கிற விவரத்தை இந்த சபைக்கு நீங்க கொடுக்க முடியுமா? நம்மகிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குங்க. 5 வல்லரசு நாடுகளும் மற்றும் சில நாடுகளும் சேர்ந்து எவ்வளவு அந்த அணுகுண்டு அந்த அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்கிற ரிப்போர்ட்டை இந்த சபையில சமர்ப்பிக்கிறேன். நீதிபதி ஐயா, இனிமே இவங்க கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீதிபதி ஐயா, இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிற அன்புடையார நான் சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும். தாராளமா கேளுங்க ஐயா, ஆனா இந்த வழக்குக்கு சம்பந்தம் உள்ள கேள்வியா இருக்கணுங்க. சரிங்கய்யா. அன்புடையார, அணு விஷத்தை உற்பத்தி செய்யறாங்கன்னு வல்லரசு நாடுங்க மேலையும் என் மேலையும் கேஸ் போட்டு இருக்கீங்களே, 700 கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த உலகத்துல நீங்க மாத்திரம் இந்த வழக்கு போடுறதுக்கு என்ன காரணம்? எங்க 5 பேரை தவிர உலகத்துக்குள்ள கேடு செய்யற குற்றவாளிகள் பல பேர் பல துறையிலும் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க 5 பேர் மேல மட்டும் இந்த கேஸ் போடுறது உங்களோட குறுகிய நோக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உலக குடிமகன்ல நானும் ஒருத்த என்ற உரிமையிலேயும் உலக மக்கள் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்றதுக்கு என்னோட கடமைய நான் உணர்ந்ததால இந்த வழக்க தொடுத்திருக்கேன். உங்க 5 பேரை தவிர இந்த பூமியில தப்பு செய்யறவங்க ஆங்காங்கே நிறைய பேர் இருக்காங்கிறதும் எனக்கு தெரியும். அவங்களால பாதிக்கப்பட்டவங்க ஆங்காங்கே இருக்கிற நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தண்டனைக்கு சிக்காம தப்பிச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா தப்பு செய்யற குற்றவாளிகள் உலகில் லட்சக்கணக்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். வியாபாரிங்க மத்தியில கள்ள சந்தையில போலியான பொருளை வாங்கி அதிக விலைக்கு விற்கிற சாமார்த்திசாலிங்க பல பேர் இருக்காங்கன்னு தெரியும். கலைஞர் எழுத்தாளர்னு வேஷம் போட்டு அவங்க சொகுசா ஆடம்பரமா வாழ்றதுக்காக ஜனங்களோட அறிவை கேலிக்கீழ மயக்கி உடலை காட்டி நாகரிக விபச்சாரம் செய்யற பிற்போக்கானவர்கள் ரொம்ப பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். காசு, புகழ், அதிகாரம், சமய சந்தர்ப்பங்களை ஈட்டறையில ஒழிஞ்சுக்கிட்டு பெண்களை ஏமாத்தி
கற்ப காணிக்கையா கேட்கிற காம்பந்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். அரசியல் அதிகாரங்கிற மந்திர கோலை கையில வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் பங்காளி நாளைக்கு பிறக்க போறவன் ஏற்கனவே செத்து போனவனுக்காக முறை தவறி சலுகையை காட்டி பொய் கணக்கு எழுதி லஞ்சம் வாங்குற சமூக துரோகிங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிறதும் தெரியும். ஆன்மீகத்தை வளர்க்கிறேன்னு சங்கம் வச்சுக்கிட்டு கடவுளை காட்டுறேன்னு சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு பொய் சொல்லி ஜனங்களோட உடம்பையும் காசையும் நம்பிக்கையும் கேடயமா பயன்படுத்தி வாழ்ற சன்னியாசிங்க, மத தலைவருங்க, மடாதிபதிங்கன்னு உலக மகா அயோக்கியர்கள் இன்னும் நாடகமாடிக்கிட்டு திரியறதும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மருத்துவர் என்ற பேர்ல நாகரிகமா கொள்ளையடிக்கிற நயவஞ்சர்களை நம்பித்தான் இன்னும் ஜனங்க உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறதும், ஆயிரம் காலமா முன்னோர்கள் இலவசமா கொடுத்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு கல்வி சாலைகளை கட்டி வித்த காற்ற எத்தனை நம்பிதான் இன்னும் மக்கள் அலையறாங்கிறதும், நிலம்தான் எல்லா உசுரையும் பெற்றெடுக்கிற ஒரே தாய், அந்த நிலத்தையும் அதுல இருக்கிறதையும் கூறு போட்டு விற்கிற பேராசை பேடிகளையும் இந்த பூலோகம்தான் பொறுமையா காப்பாத்துகிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி தினம் தவறாம தவறுகளை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் புலி கூட்டத்துக்கு நடுவுல சிக்கிற பசு மாதிரி கஷ்டப்படுற சில நல்லவங்க எல்லா துறையிலையும் இருக்காங்கிறதும் எனக்கு தெரியும். இப்படி சமுதாயத்துல இவ்வளவு குற்றம் நடக்குதுன்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்றீங்களா? காலங்காலமா உலகம் பூரா நடந்துகிட்டு வர்ற இந்த கொடுமையை ஒழிச்சு ஜனங்க நல்லபடியா நிம்மதியா வாழ்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு இரவு பகல் பாராம ரொம்ப நாளா அக்கறையா அறிவு அடக்கி ஆராய்ச்சி செஞ்ச முடிவுல நான் இத புரிஞ்சுகிட்டது என்னன்னா, இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல விதமா யாருக்கும் தொந்தரவு தராம வாழ்றதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அதனால நேர்மையா வாழ்ற வழியும் தெரியல. ஏன்னா மனுஷனா பிறந்தவனே தெரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துகிட்டு அப்புறம் தப்புன்னு புரிஞ்சாலும் திருத்திக்க முடியாத கோலைகளா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற தப்புக்கு அவன் மட்டுமே காரணம் கிடையாதுங்க. நான் முடிவா தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதாங்க. இப்படி ஒவ்வொரு தப்பையும் ஆராய்ச்சி பார்த்ததுல ஒருத்தர் தப்பு செய்யறதுன்னா அதுக்கு காரணமா பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க கூட முன்னாடி வாழ்ந்தவங்களாகவும் இப்ப வாழ்றவங்களாகவும் இனிமேல் வாழ போறவங்களாகவும் இருக்காங்க. அதனால இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒரு சங்கிலி தொடர்பு போல முக்காலத்தையும் கூட்டா இணைச்சுக்கிட்டு இருக்குது. ஆகையால ஒரு தனி மனிதன் தவறு செய்யறதுக்கு இந்த சமுதாயம் தான் காரணமா இருக்கேங்கிறேன். எப்படின்னா சின்ன வயசுல இருந்து வயசுக்கு தக்கபடி நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு பயிற்சி கொடுக்காம சரியான சூழ்நிலையை உருவாக்காம வாழ்றதுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் பேருகிட்ட தேங்குற மாதிரி விடுறதும், சரிசமமான வேலை வாய்ப்பு இல்லாததால தேவையானதை வாங்க முடியாத வறுமை நிலையும், உற்பத்தியான பொருளை விற்க முடியாத வியாபார மந்த நிலையும், இப்படி வளர்ந்துகிட்டே வர்ற பிரச்சனைய தேவைய உற்பத்தி வியாபாரம்னு இணைச்சி எல்லோருக்கும் பொதுவான தொழில், உணவு, உடை, வீடுங்கிற தேவைய அளவா கிடைக்கிற மாதிரி ஒரு கூட்டு பொருளாதார திட்டத்தை செய்ய தவறியது மட்டும்தான் இப்ப நடக்கிற சமுதாய குற்றங்களுக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆக இன்னைக்கு எத்தனையோ வசதி வாய்ப்பு இருந்தும் வாழ தெரியாதனால்தான் மனுஷங்க தப்பு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்கிறதையும் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சமுதாயம் தான் குற்றவாளிகள்னா நீங்களும் சமுதாயத்துல ஒருத்தர் தானே.
இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு ஏதாவது செஞ்சிருக்கலாமே. அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். மக்களை வச்சுதான் சமுதாயத்தை சீர்திருத்த முடியும்னு ஒரு திட்டத்தை தயாரிச்சேன். அது பயன் தரதுக்கு 150 வருஷம் ஆகும். என்னது 150 இயர்ஸா? அவ்வளவு வருஷம் கழிச்சு பயன் தர திட்டத்தால இன்னைக்கு யாரோடும் கஷ்டமும் தீரப்போறதும் இல்ல. பயன் தர அன்னைக்கு நாங்க யாரும் உயிரோட இருக்க போறதும் இல்ல. அப்படி இருக்கப்போ இத செயல்படுறதுக்கு யாருங்க முன் வருவாங்க? இல்லைங்க, அது அப்படி இல்லைங்க. இதுவரைக்கும் ஜனங்க பல்லாயிரம் வருஷமா எப்படியோ வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இல்லையா? அதையெல்லாம் மாற்றி அமைக்கலாம்னா முதல்ல அவங்க உடம்புலையும் மூளையிலையும் பதிஞ்சு சீர்குலைச்சு போயிருக்கின்ற செல் அமைப்புகளை சரி பண்ணி அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி அந்த திட்டத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் முதல்ல 50 வருஷம் ஆகும். அப்புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி முழுமையா பயனளிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும். ஆக மொத்தம் 150 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த திட்டம் செயலுக்கு வந்தே தீரும். சரிங்க, அதை செய்யாம இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா எங்க மேல வழக்கு போட்டீங்க? ஒரு பானையில தண்ணீர் ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த பானையில இருக்கிற ஓட்டைய முதல்ல அரைக்கணும். அதே மாதிரி மனுஷங்கிட்டேயும் தன்னோட நாடு, மதம், ஜாதி, இனம், மொழி, பொருள், சுற்றம்னு ஏகப்பட்ட பற்றுனால மனுஷ வாழ்க்கையில பொத்தல் ஏற்பட்டு போச்சு. யுத்தங்கிறது மனுஷன் தமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஏற்றத்தாழ்வு தவிர வேற ஒண்ணு இல்லைங்க. இப்ப நடக்கிற யுத்தத்துல அதிகமான அழிவை தர்ற இந்த அணுவிஷத்தை முதல்ல ஒழிக்கணும். அதுக்குத்தான் இந்த வழக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க, நீங்க போட்டிருக்க திட்டப்படி சமூகத்துல இப்ப இருக்கிற சாதி, மதம், தேசம், மொழி, இனம், பேதமும் தன்னுடையது என்னுடையதுங்கிற பற்றுதலும் ஒழிஞ்சிருமா? ஜனங்க அவங்க அறியாமையினாலையும் பழக்கத்தினாலையும் கற்பனை மயக்கத்தினாலும் தான் இவ்வளவு வேறுபடுறாங்க. ஜனங்களோட அறிவு நிலையை பக்குவப்படுத்தி அவங்கள தெய்வீக மனிதனா வாழ செய்யறதும் அற்புதமான திட்டம் தாங்க அது. இவ்வளவு அருமையான உலக சமாதான திட்டம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு? பரப்புறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? இத பரப்புறதுக்காக 1958 உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கான இயக்கம் இன்னைக்கு உலகம் பூரா பல நாடுகளுக்கு பரவி தொடர்ந்து சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. இவங்க முதல்ல ஜனங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக 8 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் செய்யற மாதிரி எளிய உடற்பயிற்சிய இலவசமா சொல்லி தராங்க. அப்புறம் ஜனங்க நோய் இல்லாம இளமையா வாழ்றதுக்காக காயக்கல்ப பயிற்சியும் சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஜனங்க அவங்களோட மனச அவங்களே புரிஞ்சுக்கிட்டு தானா திரும்பி அமைதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு எளிய முறை குண்டலி தியான பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் சொல்லி கொடுக்கிறாங்க. இது எல்லாமே எளிய முறையில விஞ்ஞான பூர்வமா எல்லாரும் அவங்க அறிவால சிந்திச்சு ஏத்துக்கிற மாதிரி ஜாதி, மதம், ஆண், பெண், ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாம ஆர்வமா வர்ற எல்லா மக்களுக்கும் அக்கறையோட பொறுப்பா சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த வாழ்க்கை கல்விய இன்னைக்கு பண்பாட்டு கல்வியா மாற்றி பல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், கல்விச்சாலைகள பல மாணவர்களாலும், பெற்றோர்களாலும், ஆசிரியர்களாலும், நீதித்துறைகளாலும், காவல்துறை, மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், பலதரப்பட்ட மக்கள் ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆரம்பிச்ச
55 வருஷமா தொடர்ந்து இந்த விஷயத்தை பரப்புறதுனால மக்களோட அறிவு ஓரளவு தெளிஞ்சு சிந்தனை உயர்ந்து இன்னைக்கு ஆங்காங்கே இருக்கிற சில இளைஞர்கள் இந்த உலக சமாதான திட்டத்தை செயல்வடியமா கொண்டுகிட்டு வர்றதுக்கு அவங்க ஆர்வமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா காலத்தால நிச்சயமா செயலுக்கு வரும். நான் என்றைக்குமே பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறது கிடையாது. அதே நேரத்துல நான் சொன்ன எதுவும் போயிட்டு போய் மக்கள் ஏமாந்ததும் கிடையாது. இனி வர்ற எதிர்கால தலைமுறைகள் இந்த உலக சமாதான திட்டத்தை செயல்படுத்திடுவாங்கன்னு நம்புறங்கய்யா. நீதிபதி ஐயா, அம்பியர்கிட்ட வேண்டிய அளவு ஆர்கியூ பண்ணிட்டேன். எல்லா நாட்டு தலைவர்களும் நாமும் சேர்ந்து செய்ய தவறிய திட்டத்தை தனி ஒரு ஆளா இருந்து செஞ்சுட்டு வர்றதை பாக்குறப்போ எனக்கு பக்கமா இருக்கு. அவரை நினைச்சு பெருமைப்படுறேன். 2002 இந்த திட்டத்தை பிரகடனத்தை எங்களோட ஐநா பிரதிநிதி வாங்கிட்டு வந்தாரோ. எதிர்காலத்துல இந்த திட்டம் வெற்றி அடைய எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம்னு சொல்லி அவரையும் அவரோட இயக்கத்தையும் மனசார வாழ்த்துறேங்கய்யா. ரொம்ப நல்லதுங்கய்யா. அடுத்த சில விஞ்ஞானிகளை இந்த வழக்கோட முக்கிய சாட்சியா விசாரிக்க வேண்டியிருக்குங்க. அவங்களை கூப்பிடுங்க. அமெரிக்க விஞ்ஞானி மிஸ்டர் ராபர்ட் ஓமன் ஹெய்மர் அவர்களே, நீங்க கண்டுபிடிச்சிருக்க அணு விஷத்தால மனித குலத்துக்கே பெரிய நஷ்டமும் தீராத துன்பமும் உண்டாயிடுச்சுன்னு அம்பொடியாரு தொடுத்திருக்கிற வழக்குல உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய நீங்க தயங்காம ஒளிவு மறைவில்லாம சொல்லணுங்க. மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செஞ்சு எங்களுடைய அறிவு வேகம் குறைஞ்சு போச்சு. இதனால நாங்க வார்த்தையால சொல்ல முடியாத எவ்வளவோ இயற்கை ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து மக்கள் வாழ்க்கையில துன்பத்தை போக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மட்டும்தான் ஒவ்வொரு பொருளையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா சில அரசியல்வாதிகளுடைய சுயநலத்தாலும் பேராசை பிடிச்ச முதலாளியினாலும் மக்களுடைய அறியாமையினாலும் நாங்க கண்டுபிடிச்சு தர நல்ல விஷயங்களை மனித குலத்துக்கு எதிராக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போக்க எங்களால தடுக்க முடியல. ஏன்னா நாங்களே அரசியல்வாதிகளோட ஆதரவாலோ முதலாளிகளுடைய தரக்கூடிய காசாலோ எல்லாருடைய ஆராய்ச்சியும் செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா காசுக்காக உடம்பை விற்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை போலதான் எங்களுக்கும். அவங்க உடம்பை விற்கிற மாதிரி நாங்க எங்களுடைய அறிவை விலை போச்சு வித்துக்கிட்டு வர்றோம். விஞ்ஞான பார்வைய இல்லாத ஆன்மீகமும் இரையாற்றல் உணராத விஞ்ஞானமும் ஒழுக்கம் இல்லாத வியாபாரமும் அரசியலும் மக்களுக்கு எந்த காலத்திலும் நன்மை செய்ய முடியாது. பதிலுக்கு தீமை மட்டும்தான் பரிசாக கொடுக்கும். அது மாதிரி நாங்க கண்டுபிடிச்சு அணுகுண்டே இதற்கு ஒரு முக்கியமான ஒரு விளைவு. 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு வெடிச்சதுனால எத்தனையோ மக்கள் செத்து போயிட்டாங்க. ஆனா இன்னமும் அணுகுண்டு உற்பத்தி மட்டும் நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தவறு செஞ்சு ஒரு செயலை செய்யும் போது என்னங்க பண்ண முடியும்? இதுவரைக்கும் அணுவோட ஆற்றல் மக்களுக்கு நன்மையை விட தீமை மட்டும்தான் அதிகமா கொடுத்திருக்குது. இது என்னுடைய பதில். அதற்கு சாட்சியா வரலாற்றுல எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் இருக்குது. ஐயா, நீங்க அணுவோட விளைவை பத்தி சொன்னீங்களே, அந்த அணுவுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். அணுவுக்கு வலிமை கிடையவே கிடையாது. ஆனா அதனுடைய ஆற்றல் தான் அதுக்கு பலம். பரமாணு நிலையில் இருந்து ஒவ்வொரு அணுவானது ஒவ்வொரு அணுகுண்டுக்கான மூலப்பொருளான மாறத்துக்கு பல லட்சம் வருஷம் ஆகும். அதுவரைக்கும் சுத்திக்கிட்டே தன்னோட காந்த ஆற்றலை அதிகப்படுத்திக்கிற மாதிரி அணுவை ஒரே நேரத்துல நாங்க வெளிப்படுத்த செய்கிறோம். இதோட மூல தத்துவம் தான் E=mc² சொல்லுவோம். சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளியுடைய வேகம். அவ்வளவு பெரிய எண்ணை ஒரு எண்ணாலேயே பெருக்கினா c² சொல்லுவாங்க. அந்த வேகத்தோட ஒரு பொருள், அதாவது m=mass அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே தாக்கிச்சுன்னா பிரம்மாண்டமான அளவு கடந்த
அளவு சக்தி, அதாவது எனர்ஜி வந்து பிறக்கும். இப்படி அணுகுண்டு வெடிச்சதும் அதுல இருக்கக்கூடிய வர்ற காந்த ஆற்றல் காற்றிலும் நீட்டிலும் நிலத்திலும் கலந்து விடுது. இதனால பூமியிலையும் ஆகாயத்திலும் இருக்கக்கூடிய அணு நிலையிலே மாற்றம் உண்டாயிடுது. இந்த மாற்றம் பழைய நிலைக்கு அடையறதுக்கு மீண்டும் பல லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். அதுவரைக்கும் எல்லா பொருட்களையும் உயிரிலையும் அதனுடைய பாதிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அணு விஷம் பெரும்பாலும் விந்து அணுக்களையும் அது பக்குவம் அடைகிற மூளையும் தான் அதிகமாக பாதிக்கிறது. ஒரு சிலருக்கு இதனால நன்மையும் உண்டாகும், மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக அறிவு நிலை மேம்பட்டும் வரும். ஆனா எப்படி பார்த்தாலும் அணுவோட ஆற்றல் மனித சமுதாயத்துக்கு நல்லதை விட கெட்டதை மட்டும் அதிகமாக செஞ்சிருக்கு அப்படிங்கறத என்னோட முடிவான உண்மை. அணுவ ஆராய்ச்சி செஞ்சு பல உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அணுவோட ஆற்றல் அதனுடைய இயக்கத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்களே இல்லையா? ஆமா ஆமா. ஆற்றல் எப்போதும் நிலையா இருக்காது. அணுவோட இயக்க நிலை வேறுபட்டுச்சுன்னா அதனோட ஆற்றல் நிலையிலும் ஏற்றம் இருக்கும் தானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்போ அணுவுல ஒரு சக்தி ஏற்றத்தாழ்வு அடையுதுன்னா அதுக்கு மூலம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எந்த மூலத்துல இருந்து இந்த சக்தி அணுவுக்கு வருது? அணுவுல இருந்து வெளிப்படுற சக்தி எங்க போய் முடியுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்கய்யா, சொல்ல முடியாது. அணுவில இருக்கிற ஆற்றலை புரிச்சிக்கிடவே இன்னும் எங்களாலவே முடியல. அதுக்கப்புறம் தான் அதனுடைய மூலத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யணும். அதனால அணு பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் இப்ப சொல்ல முடியாதுங்கய்யா. இங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உணவு, உடை, வீடுங்கிற அடிப்படை தேவைன்னு விஞ்ஞானி ஆகிய நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஞ்ஞானிகளும் அதாவது நாங்களும் மனுஷங்க தானங்க. எல்லா மக்களும் ஒத்துக்கிற உண்மைதானே அது. இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞான கருவினால எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடிஞ்சுதா? இல்ல. ஒண்ணு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்தோட பயன் எல்லாருக்கும் சரியா சமமா போய் சேரல. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் கருவிகளோட பயன் உற்பத்தி செய்கிற தொழிலாளர்களை விட வியாபாரம் செய்யற முதலாளிகளுக்கு மட்டும்தான் விஞ்ஞானத்தினுடைய பயன் அதிகமா இருக்குது. இதுவரைக்கும் நடந்த போர்ல அதிகமா பாதிப்படைஞ்சது யாரு? தொழிலாளிகளான சாதாரண மக்களா அல்லது முதலாளிகளா? ரொம்ப பாதிப்படைஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களான அடிப்படை தேவைகளே உற்பத்தி செய்யற தொழிலாளிகள் மட்டும்தான். இந்த குள்ளநரித்தனமான நயவஞ்சக செயலுக்கு யாருங்க பொறுப்பு? பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு யுத்தம் செய்யற வீரத்தனம், நாட்டுக்கு செய்யற தியாகம்னு சொல்லி உழைக்கும் மக்களையும் அப்பாவிகளையும் கொல்லும்படி உத்தரவு போடுற கேவலமான அரசியல் தலைவர்களோ அவங்களுக்கு உதவி பெறுகிற முதலாளிகள் மட்டும்தான் இதுக்கு முழு பொறுப்பு. நீங்க உங்க நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கிற அணுகுண்ட எதிரி நாட்டுக்கு விஞ்ஞானிங்க அங்க இருந்துகிட்டு உங்க நாட்டுல இருக்கிற அணுகுண்டுகளை வெடிக்க செய்ய முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். இயற்கை ரகசியங்களை உணர்ந்து ஆயுதங்களை கண்டுபிடிச்ச நீங்க அவ சுயநலக்காரங்கிட்டேயும் முரடர்கள் முட்டாளுங்கிட்டேயும் கிடைக்காம இருக்கும்படி ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. அது முடியவே முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் தன் மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற எந்த ரகசியத்தும் ஒருத்தர் செஞ்ச மாதிரியே அதே திறமை இருக்கக்கூடிய யார் வேணும்னாலும் சூழ்நிலை வந்தா தெரிஞ்சுக்கவும் முடியும், செய்யவும் முடியும். ஒருத்தர் மனதில் வந்த ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் பிரதிபலிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இயற்கைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னதாங்க தீர்வு? எல்லா தோற்ற பொருட்களுக்கும், ஏன் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருளை உள்ளுணர்வாக உணர்ந்து வாழ வேண்டிய முறையில மனிதர்களை திசை திருப்ப விடணும். அப்பதான் இந்த உலகத்துல அமைதி நிலைக்கும். அதே உணராத வரைக்கும் போரை தவிர்க்கவே முடியாது.
சரிங்க, அது யாரு செய்கிறது? இந்த உண்மையை நிலையை உணர்ந்த மக்கள் உணராத மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வருவாங்க. அவர்கள் சொல்ற வழியை மக்கள் சுயமா சிந்தித்து நடந்தாங்கன்னா படிப்படியா எல்லாருடைய கஷ்டமும் நீங்கி சுகமா வாழ முடியும். இதுக்கு நீங்க எதுவும் செய்ய முடியாதா? கொஞ்சம் வருஷத்துல எல்லா விஞ்ஞானிகளும் அறிவை உண்மையா ஆராய்ச்சி செய்யறவங்களும் இந்த உண்மையே நோக்கி தானா வருவாங்க. சிந்தனை செய்யற மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா விலங்கின குணங்கள் படிப்படியா குறையும். இனிமே புரட்சியாலோ போராலோ எந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. நீதிபதி அவர்களே, அமெரிக்க விஞ்ஞானியிடம் இனி கேட்க வேண்டியது ஒண்ணு இல்லைங்க. ரஷ்ய விஞ்ஞானி டாக்டர் ஆண்ட்ரே செக்காராவ் அவர்களே, நீங்க உங்க நாட்டுல கண்டுபிடிச்சிருக்கிற அணுவிச கருவிகள்னால உலக சுகாதாரமும் மக்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுதுன்னு அம்போலியார் தொடுத்திருக்கிற வழக்குல உங்களோட பதில் என்னங்கய்யா? அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய தயங்காம சொல்லுங்க. மட்டும் இல்லைங்க, உலகத்துல யார் அணுவிஷ கருவிகளை உற்பத்தி செஞ்சாலும் அது நிச்சயமா மனுஷங்களை பாதிக்காம விடாது. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த கொடுமையை நிறுத்த என்ன செஞ்சீங்க? எங்க நாட்டுல அரசியல் வேற விஞ்ஞானத்தோட வேற என்னெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்துல எங்க நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இதை செஞ்சுட்டு வர்றோம். மத்த நாடுங்க அணுகுண்டுகளை உற்பத்தி செய்யறதை நிறுத்திட்டா நாங்களும் எங்க நாட்டுல உற்பத்தி செய்ய மாட்டோம். இன்னும் நீங்க திருந்தன மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் அரசாங்க ரகசியம். அதை பத்தி நான் ஒன்னும் இங்க சொல்ல முடியாது. இந்த வருஷம் நீங்க ஏதோ ஒரு செயற்கை சந்திரனை பறக்க விட போறீங்களாமே? ஆமாங்க ஐயா. அதுக்கும் அணுகுண்டு உற்பத்திக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் ஏதும் இல்லைங்க. வேற விதமான ஆராய்ச்சிக்கு அது பயன்படும். ஆகாயத்துல விட போற செயற்கை சந்திரன் பூமியில துருவம் மாதிரி ஓடும்னு சொல்றீங்க. அது எப்படிங்க முடியும்? முடியாது. பூமியோட ஈர்ப்பு சக்தியிலிருந்து விலகி எந்த பொருளை ஏவி விட்டாலும் அதே வேகத்துல அதே பாதையில அந்த பொருள் சுத்திக்கிட்டே ஓடும்னு நாங்க ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோமே. கிரகத்துக்கு ஓட்டம் அதோட சுயசக்தியால ஓடுதா, இல்ல அந்த கிரகத்தை வெளியிலிருந்து ஏதாவது ஒண்ணு சூழ்ந்து அழுத்துறதுனால ஓடுதா? நீங்க சொன்ன அந்த ரெண்டு காரணத்தினாலையும் ஓடலாங்க. பூமியோட ஈர்ப்பு சக்தியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எதனால ஒரு பொருள் பூமியை விட்டு விலகி பூமியோட சேர்ந்து மோதாம சுத்துதுன்னு தெரியுமா? தெரியுமே. ஒரு பொருளும் பூமியும் அது அதோட வேகத்துல சுத்திட்டு இருக்கிறதுனால ஒன்னோடு ஒன்னு நெருங்காம விலகி நின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீங்க அனுப்புற கோள் பூமி மேல மோதாம தானா சுத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கோம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயன்படும். நீங்க அனுப்பும் செயற்கை சந்திரன் பூமியை ஒட்டியும் விலகி வரும்போதும் ஏதாவது துருவத்துல அல்லது பூமி மேல மோதாதுன்னு எப்படி சொல்றீங்க? பூமி மேல மோதாம சுத்தும்னு தான் நாங்களும் நம்புறோம். ஆனா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். கீழே விழுற அதுக்குள்ள நாங்க எங்களோட ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க அனுப்புற செயற்கை சந்திரன் மூலமா எக்ஸ்ரே போன்ற கருவிகளை பயன்படுத்தி உலகத்துல யார் யாரு எங்கெங்க அணுகுண்டு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அனுப்புறீங்கன்னு ஒரு வதந்தி பரவுது. மக்கள் விஞ்ஞானிகளை தெய்வமா பார்த்த நிலைமை மாறி இந்த அணுகுண்டு கண்டுபிடிப்பதனால எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு மாறிட்டாங்க. எல்லா தோற்ற பொருட்களையும் ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகளாகிய உங்களுக்கு இந்த அறிவை அறியும் அறிவு எங்கிருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அணு இயக்கத்துல ஒரு பகுதி தான் அறிவின் இயக்கமா செயல்படுதுன்னு புரிஞ்சிட்டோம். ஆனா அறிவை பத்தின முழு விவரமும் நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கலீங்க. அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ
அந்த உண்மையை உணராதான் நீங்க பிறருக்கு துன்பம் தர்ற கருவிகளையும் செய்யறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேங்க. நீதிபதி ஐயா, ரஷ்ய விஞ்ஞானியோட சாட்சி போதும்னு நினைக்கிறேங்க ஐயா. கடைசியா இருக்கிறது உலக சுகாதார நிறுவனத்தோட தலைவர் திருமதி மார்கரெட் சான் மட்டும்தான். அவங்க என்ன சாட்சி சொல்ல போறாங்கன்னு கேட்போம். வாங்கம்மா வாங்க, வந்து உங்களுக்கு தெரிஞ்சத தைரியமா சொல்லுங்கம்மா. நீதிபதி அவர்களே, அன்பொழியார் சொல்ற குற்றச்சாட்டு நியாயமானதான்னு எனக்கு படுது. ஏன்னா கடந்த 50 வருஷத்துல விஞ்ஞான ரீதியா எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப நோய்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. புதுசா வர்ற நோய்களுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னே தனியா ஒரு டீம் டிபார்ட்மெண்டே இருக்குன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்ன கேட்டா, நோய் இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத உடல், இதுதான் மனுஷங்க கிட்ட இருக்க வேண்டிய பெரிய பொக்கிஷம். அதை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க உலக அளவுல முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இயற்கை தத்துவம்னா என்னன்னே தெரியாத அரசியல் தலைவர்களோட சுயநலத்தாலும் பொருளாதார தத்துவத்தை புரிஞ்சிக்காத பணக்காரங்களோட பேராசையினாலும் விஞ்ஞானிகளோட திறமைய மனுஷங்க அழிக்கிறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க 3 பேரும் சேர்ந்து மக்களுக்கு எவ்வளவோ கேடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறதுனால இன்னைக்கு நிலமும் நீரும் கெட்டு போய் சாப்பிட்ற உணவு நஞ்சாயிடுச்சு. அதனால மக்கள் எப்பவும் நோயோடத்தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதனால லாபம் யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம தொழில் புரட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி சுவாசிக்கிற காத்தை கெடுத்து பூமியோட வெப்பநிலையை உயர்த்தி பருவநிலை தவறிப்போய் ஏற்படுகின்ற பூகம்பங்களுக்கும் சுனாமி சூறாவளிகளுக்கும் அந்த 3 பேரும் ஒன்னு சேர்ந்து அடிக்கிற கொள்ளதாங்க காரணம். சீன்னு சொல்லி வளமா இருக்கிற காட்டை அழிக்கிறது, ஆத்து மணர அள்ளுறது, குடிநீரை பாட்டில்ல அடைச்சு விக்கிறது, இதெல்லாம் நம்ம தலையில நாமளே கொல்லி வச்சுக்கிறதுக்கு சமங்கையா? அந்த 3 பேரும் திட்டமிட்டு மனுஷங்க கிட்ட இருக்கிற உழைப்பையும் அறிவையும் சுரன்றதுக்காக மக்களிடையே போட்டி, பொறாமை, பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால உலகம் முழுக்க மக்கள் எப்படி பார்த்தாலும் பரபரப்போடும் கவலையோடும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அணுகுண்டு செய்யறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது. இத வெடிக்க செய்யும் பொழுது லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுது. ஆக அணுகுண்டு உற்பத்தி செய்யறதை நிறுத்தி கைவசம் இருக்கிற எல்லா அணுகுண்டுகளையும் செயலிழக்க செய்யணும்னு சொல்ற அன்பொழியாரின் வாதம் நியாயமானதுதாங்க. அது மட்டும் இல்லாம விஞ்ஞானிகள் அனைவரையும் உலக குடிமகன்களாக்கி அவர்களுடைய அறிவும் ஆராய்ச்சியும் உலக மக்களின் நலத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் விஞ்ஞானத்தின் பயனை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று கூறி என்னுடைய மனதை சாட்சியாக வைத்து சொன்ன உண்மை உரையை நிறைவு செய்கிறேன். நல்லத நல்லபடியாத்தான் சொல்லியிருக்கீங்க திருமதி சான் அவர்களே. இந்த வழக்கோட வாதி அம்போலியார், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் 5 பேரு, சாட்சிகள் 3 பேரு, விசாரணை முழுவதும் முடிஞ்சிருச்சு. எல்லோருடைய கருத்துக்களையும் நான் கவனமா குறிச்சுக்கிட்டேன். இந்த வழக்கோட தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். சபை இனி கலையலாம். யாருங்க அது? கதவு திறந்தா இருக்கு, உள்ளார வாங்க. யாருப்பா நீ? என்னையா வேணும் உனக்கு? ஐயா, நான் பல பேரை கொண்டவனா பாதியா? என் மனசாட்சிக்கு தண்டனை கொடுங்கய்யா, தண்டனை கொடுங்கய்யா, தண்டனை கொடுங்கய்யா, என் மனசாட்சிக்கு தண்டனை கொடுங்கய்யா.
பரவாயில்லையே, இன்னைக்கு மனசாட்சியே இல்லாம பல பேர் உயிரோட நடவனமா இருக்கும் போது நீ பிணமாயிட்டு மனசாட்சியோட வந்து நிக்கிறையே, முதல்ல நீ யாருய்யா? செஞ்ச தப்பு என்னய்யா? விவரமா சொல்லுங்கய்யா. தண்டனை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஐயா, என் பேரு கிளவுடி ஈதர்லி. 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா விமானப்படையில போர் வீரனாய் இருந்த நான் தான் உலகத்திலேயே முறையா ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா மேல அணுகுண்டு வீசின மன்னிக்க முடியாத கொலகாரப்பாணி நான் தாங்கய்யா. எனக்கு மன்னிப்பே கிடையாதுங்கய்யா. தண்டனை கொடுங்கய்யா, தண்டனை கொடுங்கய்யா. 1945 வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஹிரோஷிமா மேல அணுகுண்டு வீச சொல்லி வந்த ராணுவ கட்டளைக்கு 3 பேர் விமானங்களை பறந்து போய் அதுல குண்ட அதுக்கான பட்டனை தட்டி வெடிக்க வச்சது நான் தாங்கய்யா. எனக்கு வந்த கட்டளைய சரியா செஞ்சு முடிச்சதுக்காக அமெரிக்க அரசாங்கம் எனக்கு பெரிய பெரிய விருதுகளையும் பல்லாயிரக்கணக்கான டாலர் பணமும் எல்லாம் கொடுத்தாங்கய்யா. அது மட்டும் இல்லாம டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் எங்க போட்டாவும் பேரும் வந்ததுல ஒரே நாள்ல பேரும் புகழ் வந்துருச்சுங்கய்யா. அடுத்த நாள் இந்த சந்தோஷ செய்தியோட நான் என் வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். என் மனைவி வேகமா வந்து கதவை திறந்தா. அவ முகத்துல மகிழ்ச்சி இல்ல, கண்ணுல கோபமும் பயமும் அழுகி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வராத வெளியே போன்னு துரத்திட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியாம என் குழந்தைய தூக்க போனேன். உன் பாவ கையால இந்த குழந்தைய தொடாதன்னு விலகி போயிட்டா. தயங்கி புரியாம நான் உள்ள போனேன். அப்பதான் அந்த கொடுமையான ஹிரோஷிமா குண்டுவெடிப்பு காட்சிய டிவியில பார்த்தேன். நான் எவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சிருக்கேன்னு புரிஞ்சுது. லட்சக்கணக்கான ஜனங்க கொத்து கொத்தா பிணமா கிடக்கிறதையும் அணுக்கதிர் வீச்சால ஆயிரக்கணக்கான மக்கள் கைகாலு போய் கண்ணு போய் உடல் முகமெல்லாம் வெந்து போய் அவங்க கொடுக்கிற கூக்குரலையும் பெற்றோரை இழந்து சமாதானப்படுத்த யாருமே இல்லாத யாருன்னே தெரியாத தேம்பி தேம்பி அலற அநாத குழந்தைகளோட விசுமலையும் கண்ணீரையும் பார்த்த என் மனைவி உலகமே மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சவனே, இனிமே நீ என் புருஷன் கிடையாது, வெளியே ஓடி போன்னு விரட்டினா. ஒன்னும் தெரியாத அப்பாவி ஜனங்க மேல குண்டு போட்ட கேவலமான வெற்றிய நாட்டுக்கு தேடி கொடுத்த உன்னை எந்த கடவுளும் மன்னிக்க மாட்டா அப்படின்னு சாபம் விட்டுட்டா. ஐயோ, எனக்கு இட்ட கட்டளையை தானே நான் செஞ்சேன், அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு கெஞ்சின. இருந்தாலும் என் மனைவி என்ன ஏத்துக்கல. இதுக்கு அப்புறம் நான் என் உயிரோட இருக்கணும் நினைச்சு தெருவுல ஓடின. என்னுடைய நண்பர்களும் அக்கம் பக்கத்தாரி எல்லாரும் என்ன வெறுப்போடும் வேதனையோடும் பார்த்தாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு ஈடா எனக்கு வந்த பரிசு தொகைய அப்படியே ஹிரோஷிமா நிவாரண நிதிக்கு கொடுத்தேன். இருந்தாலும் என் மனுஷி சமாதானம் அடைகிற என் கூட வேலை செஞ்ச ராணுவ வீரர்கிட்ட போய் போர் எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்ச. அதனால எனக்கு கிடைச்சிருந்த உயர்ந்த பதவியும் பறி போயிடுச்சு. தெரு தெருவா போய் அணுகுண்டை எதிர்த்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் செஞ்ச. என்னை இப்படியே விட்டா ஆபத்துன்னு நினைச்சு அரசாங்கம் என் மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் ஊரு உலகமும் என்ன குற்றவாள கூண்டியில நிறுத்தினாங்க. நிலைமை மாறி என் மனசாட்சிய என்ன ஒவ்வொரு நிமிஷமும் குற்றவாள கூண்டில நிறுத்தி கேள்வி கேட்டு நான் குழம்பி போயிட்டேன். என் வீட்டுக்கு முன்னாடி நானே என்னோட கழுத்து நரம்பு அறுத்துக்கிட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தேன். ஆமா, இந்த உலகத்தை விட்டே போயிடலாம்னு முடிவு செஞ்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேங்க. ஆனா போன டாக்டருங்க
எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து காப்பாத்திட்டாங்க. கனவு முழிச்சு பார்த்த அப்புறம் ஐயோ நான் இன்னும் சாகலையா, எனக்கு சாக விடுங்கன்னு கத்தினேன். அப்பதான் அரசாங்க அதிகாரிகளுக்கு என் மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு புரிஞ்சுது. தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என் உசிரை நான் கொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைனா லட்சக்கணக்கான உசிரை கொல்றதுக்கு மட்டும் எனக்கு உரிமை எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்டேன். ஒருத்தருமே பதில் சொல்லல. ஆஸ்பத்திரியில் இருக்கிற அனகுண பைத்தியங்களும் என்னை அடையாளம் கண்டுகிட்டு என்னை தாக்கினாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டு சொல்லி டாக்டருங்க என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். அதனால கல்வஸ்டன் என்ற இடத்துல இருந்த கடைகளை கொள்ளையடிச்சேன். வேணும்னு என்னை போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். என்ன ஜெயில போட்டாங்க. என் கூட 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு வீசினா மொத்த 4 பேரும் அமெரிக்க ராணுவத்துல உயர்ந்த பதவிக்கு போயிட்டாங்க. நான் அவங்கள விட உயர்ந்த பதவிய என்னோட கல்லறையில தேடிக்கிட்டேன். கல்லறை எனக்கு ஓரளவு நிம்மதியை தரலாம். ஆனா என்னைக்குமே உலகம் என்னைய மன்னிச்சு ஏத்துக்காது. இன்னைக்கும் ஜப்பான்ல அணுகுதிர் வீச்சுல பாதிப்போட பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என்ன திட்டிக்கிட்டதான் இருக்கும். நான் வெறும் அம்பு மட்டும்தான். எனக்கே இந்த நிலைமையினா என்னை அம்பு எஞ்சி வச்ச சண்டை போடுற போர் வெறியர்களுக்கு என்ன பாவம் வந்து சேருமோ தெரியலையே. அதனால என் மனசாட்சிக்கு தண்டனை கொடுங்கய்யா, இப்பவே தண்டனை கொடுங்கய்யா. ஐயா, உன் மனசாட்சியே உனக்கு தண்டனையா இருக்கிறப்போ உனக்கு வேற தண்டனை எதுக்கியா? தண்டனை கொடுக்கறதோட நோக்கமே தெரியாம தப்பு செஞ்சவங்க திருத்தணுக்கிறதுக்காகத்தான். நீ திருந்துட்டய்யா. ஆனா தெரிஞ்சே தப்பு செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு தெரியலையா. இருந்தாலும் தண்டனைய நாளைக்கு நடக்கிற வழக்கோட தீர்ப்புல சொல்லிடுறையா. அம்போலியாரு கொண்டு வந்திருக்கிற இந்த அணுவிசம் வழக்கு ரொம்ப முக்கியமானது. அவரோட பொறுப்பையும் கடமை உணர்ச்சியையும் முதல்ல நான் மனசார பாராட்டுறேன். இந்த வழக்குல உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லோருமே சம்பந்தப்பட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒண்ணு குத்தம் செஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி இந்த குத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனுக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இந்த உரிமை யாராவது தடுத்தாலோ அல்லது பறிச்சாலோ அது அநீதியாகும், மனுஷ தர்மத்துக்கு எதிரானதும் கூட. இந்த வழக்கை எடுத்து வாதாடின அன்பொலியார் கருத்தும் சரி, பதில் சொன்ன தலைவர்களோட கருத்தும் சரி, சாட்சி சொன்ன விஞ்ஞானிகளோட கருத்தும் சரி, எல்லாமே ரொம்ப முக்கியமானது, உருக்கமானதும் கூட. எல்லோருமே இந்த மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. ஆனா என்ன சிக்கல்னா, ஒரு நாட்டுல வாழ்ற மக்களோட எண்ணங்களும் இன்னொரு நாட்டுல வாழ்ற மக்களோட எண்ணங்களும் கொள்கைகளும் முரண்பாடா இருக்கிறது தான் இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உயிரின பரிணாம தத்துவத்தின்படி பலவிதமான ஜீவராசிகளின் உருவங்களை கடந்துதான் மனுஷன் உருவாகியிருக்கான். அதனால அந்தந்த விலங்கினத்தோட குணமும் மனுஷங்கிட்ட இன்னமும் இருக்கு. அதனாலதான் கோபம் வந்தா பாம்பை போல சீர்றது, புளிய போல பாயிறது, நரிய போல வஞ்சகமா திட்டம் போடுறதும், பசுவை போல சாதுவா இருக்கிறதும்னு இப்படி ஏகப்பட்ட குணாதிசயங்கள் மக்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் மனுஷனை கொன்னு மனுஷன் வாழணும்னு நினைக்கிற இந்த மிருக குணம் கருத்தொடர் வழியா மனுஷனுக்கு வந்துருச்சு. அதனால இன்னாரு இந்த குற்றம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவரை தண்டிச்சா மட்டும் உலகத்துல குத்தங்க குறைஞ்சிராது. குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதையெல்லாம் சரி செய்யறதுக்கும் இப்ப இருக்கிற நீதியும் அரசு நிர்வாகமும் முயற்சி செய்யணும். நடைமுறை வாழ்க்கையில சில சீர்திருத்தங்களை செய்யாம தப்பு செஞ்சவங்களை மட்டும் தண்டிச்சிட்டா சமுதாயம் திருந்திடும் நினைக்கிற செயல்படுற ஆட்சி முறையத்தான் இன்னைக்கு குத்தங்கள் மலை போல நீதிமன்றங்களை குவிஞ்சிருக்கு. தப்பு செய்யறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள்
அதிகரிச்சுக்கிட்டே தான் வர்றது. இதுல மட்டும்தான் சாதி மதம், ஆண் பெண், படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன்ற எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லோரும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தண்டனைக்கு சிக்காம தப்பு செய்யறது எப்படின்னு யோசிச்சு ரொம்ப சாமர்த்தியமா திறமையா தப்பையும் செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் காட்டி வாழ்றவங்கள இந்த குற்ற விளக்க சட்டத்தால ஒன்னும் செய்ய முடியலன்னு நினைச்சு சட்டமே தப்பா இருக்குதுன்ற அளவுக்கு நீதியும் நேர்மையும் வலுவிழந்து போயிடுச்சா ஐயா? இந்த உண்மையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அறிவின் வளர்ச்சியில எவ்வளவோ நாம முன்னேறிந்தாலும் நீதி வழங்குறதிலையும் அதை பின்பற்றி கடைபிடிக்கிறதிலையும் நாம எல்லோரும் இன்னும் பின்தங்கித்தான் இருக்கோம். அதை நாம ஒத்துக்கத்தான் வேணும். இயற்கையா ஏற்படுற பசி, ஆடை, வீடு போன்ற துன்பங்களை குறைச்சி அதுக்கு பல வழிய கண்டுபிடிச்சு ஜெயிச்சிட்டே மனுஷன் அவனா ஏற்படுத்திக்கிட்ட இந்த பணம், ஜாதி, நாடு அப்படிங்கிற செயற்கை துன்பத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறான்றத இந்த வழக்கோட விசாரணை மூலமா நாம புரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்துல யார் குத்தம் செஞ்சாங்கன்றத விட குற்றத்துக்கு எது காரணம், எதிர்காலத்துல இந்த குற்றம் மீண்டும் நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும்னு யோசிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். அதனால இந்த வழக்குல யார் மேலையும் தனிப்பட்ட முறையில குத்தங்குறை சொல்றதுக்கு இல்லையா. உலகத்தில் இருக்கிற எல்லா தோற்ற பொருளும் உயிரினமும் ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கு. இத தெளிவா அவங்க அறிவால புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் தராம நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க முடியும். அதுக்கு சமுதாய கூட்டுறவு முறையில எல்லா மனுஷங்களும் என்ன தேவை, வாழ்க்கையோட நோக்கம் என்ன, பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு நடுவுல இருக்கிற இடைவெளிய குறைச்சு எதிர்கால மக்கள் எப்படி வாழ்ந்தா உலக அமைதி வரும்னு சிந்திச்சு அறிஞர்கள், விஞ்ஞானிகள், மனோதத்துவ பொருளாதார நிபுணர்கள் இவங்கெல்லாம் கூடி ஓர் உலக பொது சமுதாய சீர்திருத்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு பயிற்சியும் வாழ வழியும் காட்டினா மட்டும்தான் மனுஷனா நல்வாழ்வு பெற முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு வேண்டி கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை என்னோட அறிவுக்கு அனுபவமா வச்சுக்கிட்டு தற்கால சூழ்நிலையும் எதிர்கால தேவையையும் விளைவையும் கணிச்சு இந்த தீர்ப்பை வாசிக்கிறேன். எல்லோரும் கவனமா கேட்டுக்கங்க. 1. முதல்ல இன்னையிலிருந்து எந்த நாடும் அணுகுண்டுகளை உற்பத்தியோ சோதனையோ செய்யக்கூடாது. இருக்கிற எல்லா குண்டுகளையும் செயலிழக்க செய்யறதுக்கு ஐநா சபைகிட்ட ஒப்படைக்கணும். 2. இராணுவத்தையும் யுத்த தளவாடங்கள் அனைத்தையும் உலக பொதுவாக்கி ஐநா சபைகிட்ட ஒப்படைக்கணும். எந்த நாடும் தனக்குன்னு எந்த இராணுவத்தையும் போர் ஆயுதங்களையும் வச்சுக்க கூடாது. 3. எல்லா நாட்டு எல்லையையும் பாதுகாக்கிற பொறுப்பை ஐநா சபைகிட்ட ஒப்படைக்கணும். ஐநா சொல்றத கேட்டு எல்லா நாடுகளும் கட்டுப்பட்டு நேர்மையா நடந்துக்கணும். 4. விஞ்ஞானிகள் அனைவரின் அறிவும் உலகத்தின் சொத்தாக மாற்றப்பட்டு அனைத்து விஞ்ஞானிகளும் ஐநா சபையின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உலக குடிமகளாக வாழ்ந்து பணியாற்ற வேணும். 5. மனோதத்துவம், விஞ்ஞானம், இயற்கை தத்துவம் இவற்றை உணர்ந்த அறிஞர்களை மட்டுமே ஆட்சி பொறுப்பை ஏற்க செய்ய வேணும். அதற்கான சூழ்நிலையை சர்வதேச அரசியல் அறிஞர்கள் உருவாக்க வேண்டும். 6. எந்த நாட்டில் இருந்தாலும் அணு உலைக்களம், மலைகள், ஆறுகள், காடுகள், கனிம வளங்கள் அனைத்தையும் உலகத்தின் பொது சொத்தா இருக்க வேண்டும். யார் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அறிவில் தெளிவை உண்டாக்க வேணும். 7. ஆக்க வேலைக்காக அணுசக்தியை உபயோகிக்கும் நிலையங்களில் வெளிப்படும் கதிர்வீச்சினாலும் கழிவுகளாலும் பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாப்பு,
சுகாதார நடவடிக்கைகளை ஐநா சபை விஞ்ஞானிகளின் மேற்பார்வையில் ஏற்று நடத்த வேண்டும். 8. மாநில ஆட்சி தேச ஆட்சி இருப்பது போல ஓர் உலக ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமா மனிதரிடம் உள்ள எல்லா துன்பங்களையும் போக்க ஐநா சபை திட்டம் வகுத்து செயல்பட வேணும். 9. இந்த வழக்குல உலக மக்கள் அனைவருமே சம்பந்தப்பட்டிருப்பதால குத்தம் செஞ்சவர்களையும் தண்டிக்கவோ பாதிக்கப்பட்டவர்கள் நஷ்ட ஈடு கேட்கவோ வழி இல்லை. மேலும் இந்த வழக்கில் ஏற்பட்ட செலவு தொகையை அவரவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10. விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அணுவின் ஆற்றலுக்கான மூல காரணத்தையும் முடிவையும் அறிவின் நிலையையும் அறிந்து சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி திரைப்பட காட்சி வழியா விளக்க வேண்டும். 11. தெய்வ நிலை எது என்று தெரியாத மத தலைவர்களால் மக்கள் ஒருவருக்கொருவர் பிரிஞ்சு சண்டையிட்டு குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க அகில உலக அறிவு ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை ஏற்படுத்தி எல்லா மத தலைவர்களும் கூடி உண்மையான தெய்வ நிலை அறிஞ்சு உணர்ந்து மக்களுக்கு விளக்க வேண்டும். 12. தொழில் உணவு வீடு இவைகளை தனி மனுஷன் தேடும் பொறுப்பு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கவலை இவைகளை போக்க ஐநா சபை முயற்சி செய்ய வேண்டும். 13. தேசம் மதம் ஜாதி தொழில் இனம் மொழி பொருள் இதனால மனுஷர்களுக்குள்ள ஏற்படுகிற வேறுபாடுகளையும் பகை உணர்ச்சிகளையும் போக்கி மக்களை பக்குவப்படுத்த தகுந்த பயிற்சியை அளிக்க ஐநா சபை முயற்சிக்க வேணும். கடைசியா 14வதா இந்த தீர்ப்பின் நகலை எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் மத தலைவர்களுக்கும் அனுப்பி கலந்து பேசி தெளிவு ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் கூறி இத்தோட தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். ஊரில்லா நல்லுலகம் ஒரு துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோ வழிவாழ்வு சிறப்பு நந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர்திரு விழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு குணக்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். எல்லாம் வல்ல இறை ஆற்றலின் தன்மாற்றமாக விளங்கும் இந்த அழகான உலகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணிலடங்கா மனித தலைமுறைகளால் பண்படுத்தப்பட்டு உயர்ந்து விளங்குகிறது. இதனை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாமும் வழி வழியாக வரும் நமது சந்ததியினரும் மகிழ்ச்சியாக வாழ இந்த உலகை காப்பது நம் அனைவரின் கடமை.